சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய நியமனத்தை அவலம்பித்து திருப்பாவை பாசுரார்த்தங்களை உபன்யாச ரீதியிலே அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்தில் இன்றைய அனுபவத்துக்கு விஷயமான பாசுரம் மூன்றாவது பாசுரம். இதில் ஆரம்பத்திலிருந்தே அடியேன் விண்ணப்பித்து கொண்டு வருவது, இந்த திருப்பாவைக்கு சுவாபதேசார்த்தமாக உள்ளுர பொருளாக நம்முடைய ஆச்சாரியர்கள் மகாத்மாக்கள் பெரியவர்கள் எப்படிப்பட்ட அர்த்தங்களை காட்டி கொடுத்திருக்கிறார்களோ அந்த அர்த்தங்களை ஒருவாறாக அனுபவிக்கலாம்னு அப்படிதான் கிரமமாக நடந்து கொண்டு வருகிறது. முதற் பாசுரத்தில் வியாக்கியானானுகுணமான அர்த்தம் பார்ப்போமேயானால் காலத்தை கொண்டாடுகிறார்கள். பிராபிய பிராபக சங்கிரகம், நோன்புக்கு இவர்களுக்கு பகவானுடைய அனுபவத்துக்கென்று ஒரு காலம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று நன்னாளால் என்னும் முதற்பாசுரத்தாலே மார்கழி திங்கள் என்று கொண்டாடினார்கள். அதற்கேற்றாற்போலே நமக்கு பகவானுடைய அனுபவத்தை தரக்கூடியவன் பகவானே. அப்போ பெற வேண்டியதும் பகவத் அனுபவம்தான், தர வேண்டியவனும் பகவான் தான். ஆக பெறுவதும் அவனாலே, பெறுவதும் அவனையே அப்படின்றத முதல் பாசுரத்தில் காட்டினார்கள். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிற சப்தத்தாலே இப்படி அவனை பெற வேண்டுமென்னால், அவன் நமக்கு உபாயமாக அமைய வேண்டுமென்னால் நாம எதையாவது செய்ய வேண்டுமா, எதையாவது தவிர்க்க வேண்டுமா? அதை காட்டினார்கள் இரண்டாம் பாசுரத்தாலே. பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறள சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்து என்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை எவையவை என்பதை வகைப்படுத்தி காட்டி கொடுக்கக்கூடிய இரண்டாவது பாசுரமாக அமைந்திருக்கிறது. இதுக்கு பேர் கிருத்தியாகிருத்திய விவேகம்னு பேர். அடுத்தது மூணாவது பாசுரத்தில் காட்டியிருக்கக்கூடிய அர்த்தம், தங்களுக்கு நோன்பு நோற்பதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் இடைக்கிழவர்கள். அந்த ஆயர் சிறுமியர்களுக்கு ஆயர் பெரியவர்கள் தாங்கள் ஆசைப்பட்டு இவர்கள் நோன்பு நோற்க வேண்டும்னு நியமித்தார்களே. எதுக்காக நோன்பு நோற்க வேண்டும்னா மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக. அப்போ நாம் நோன்பு நோற்றோமேயானால் மழை பெய்யும். கோபிமார்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, எங்களுக்கு பகவத் அனுபவம் வேண்டும். அதுக்கு நோன்பு என்பது ஒரு சாக்கு, ஒரு வியாஜம். அந்த வியாஜத்தை கொண்டு இவர்கள் பகவானை அடைய பார்க்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவர்கள் நோன்பு நோற்பதற்கு உலகத்தவர்களுக்கு பயன் வேண்டாமா? நோன்பு நோற்க அனுமதித்தவர்களுக்கு ஏதாவது லாபம் வேண்டாமா? அப்பதான நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் சித்திக்கும். ஒரு நன்மை என்பது எல்லாருக்கும் வர வேண்டும். ஒரு வைஷ்ணவனும் சொல்லும்படியான வார்த்தை, ஒரு ஆஸ்திகனும் சொல்லும்படியான வார்த்தை, ஓரோ பகவானும் பாகவதனும் சொல்ற வார்த்தை, லோகா சமஸ்தா சுகினோபவந்து, உலக அனைத்தும் வாழ வேண்டும். அதனால்தான் நிச்சலும் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய விஷயம், அடியார்கள் வாழா, அரங்கநகர் வாழா, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழா, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழா, மணவாள மாமனியே இன்னொரு நூத்தாண்டிரும். அப்போ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். அவன் ஆஸ்திகனாக இருக்கட்டும், நாஸ்திகனாக இருக்கட்டும், அவன் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், அல்லது ஒரு சம்பிரதாயத்தையும் சேராதவனாக இருக்கட்டும், அவன் மனுஷனாக இருக்கட்டும், இல்லை விலங்கா இருக்கட்டும், புழு பூச்சியாக கூட இருக்கட்டும், எல்லாரும் வாழ வேண்டும். இதுதான் வைஷ்ணவ தர்மம். வைஷ்ணவம்ன்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய விஷ்ணுவை வணங்குபவன்.
அப்போ விஷ்ணுன்ற சப்தம் லோகத்தில் வைஷ்ணவம் இல்லாத தத்துவமே கிடையாதுன்னு சொல்லுவார். விஷ்ணுவனுடைய சம்பந்தம் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. விஷ்ணுவான நாராயணன் எல்லாவற்றுக்குள்ளேயும் எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் இருக்கிறான். பிரகலாதாழ்வான் காட்டுறான். எங்க இருக்கான் உங்க நாராயணன்? சாணிலுமுளன், அணுவினை சதகோரிட்ட கோணிலுமுளன், இன்னின்ன தூணிலுமுளன், நீ சொன்ன சொல்லிலுமுளன், இத்தன்மை காணுதி விரைவில் என்றார். சாணளவு பொருளிலேயும் இருக்கிறான். அணுவை 100ஆக பிளந்தால், அப்ப சின்னதாக 100 மொழியோ ஆட்டமை பிளந்தால் அதுக்குள்ள கூட எங்க பெருமாள் இருக்கார். அப்ப அவன் இல்லாத இடமே கிடையாது. 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். பகவான் எங்க இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னார். நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் கட்டமே கிடையாது. அதுக்கு முன்னால பகவான் எங்க இல்லைன்னு நீ சொல்லிடு. அப்போ அவன் இல்லாத இடமே கிடையாதே. அப்போ லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களும் எப்படி அமைந்திருக்கின்றன? பகவானோடு சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடியது. அப்போ பகவான் சர்வ வியாபின்னு காட்டப்படுகிறான். எங்கும் வியாபித்திருக்கிறான், எப்பொழுதும் வியாபித்திருக்கிறான், எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான். அப்படிப்பட்ட வியாப்தியை காட்டக்கூடிய அவதாரத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கக்கூடியது. அப்போ பார்க்கிற பொழுது இந்த லோகத்தில் எல்லாரும் வாழ வேண்டும் நினைக்கிறார்கள் கோபிமார்கள். அப்போ பகவானை அனுபவிப்பதற்கு தங்களுக்கு உபகாரம் பண்ணினவர்களான பெரியவர்களுக்கு நன்மை வேண்டும் என்பதற்காக மழை வேண்டி பிரார்த்திக்க கூடியது. அவன் திருநாமத்தை பாடினோமேயானால் திங்கள் மும்மாறி பெய்யும், சென்னல் விளையும், கயல் உகளும், பசுக்கள் பால் பொழியும் எல்லாம் சொல்றார். இது மொத்தம் இவாளுக்கா? இவாளுக்கு கிடையாது. கோபிமார்கள் எப்பவும் கண்ணனைத்தான் எல்லாமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். இவாளுக்கு மத்தொன்னு கிடையாது. அப்படி இருக்கிற போது இவா இதை ஆசைப்படுறான்னா என்ன அர்த்தம்? மத்தொன்னு காரணம் இல்லை. எங்களுக்கு இதில் ஆசை, ஆனால் எங்களை நோன்புக்கு அனுமதி கொடுத்தார்களே பெரியவர்கள், அவளுக்கு இதில் ஆசை இல்லையே. அவளுக்கு என்ன வேணுமோ அதைத்தானே கொடுக்க வேண்டும். அதற்கனுகுணமான வார்த்தையாக லோகத்தாருக்கு வேண்டும்படியான பலனை சொல்லக்கூடியது. இங்கேதான் ஆச்சரியமான அர்த்தம் காட்டியிருக்கார். ஒரு கர்மான்னு இருந்ததேயானால், ஒரு சாதனம்னு இருந்ததேயானால், இதுக்காக இந்த காரியத்தை பண்றேன், இதுக்காக இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எதுக்காக ஒரு காரியத்தை செய்கிறோமோ, எந்த முக்கிய பலனுக்காக செய்கிறோமோ அது பிரதான பலன். அந்த பிரதான பலன் இருந்தாலும் கூட அதோட கூட சில வேற பலன்களும் கிடைக்கும். அந்த வேற பலன்களுக்கு அவாந்தர பலன் என்று கிடைக்கும். இப்போ எத்தனையோ பெரிய பெரிய கடைகள்லாம் சேர்ந்த இடம் இருக்கு, மால் மால்னு சொல்றோம். சரி, அந்த மாலில் போய் இதை வாங்கிட்டு வரணும். ஏதோ ஒரு நல்ல வாட்ச் வாங்கணும், அல்லது மற்றொன்று வாங்கணும், சில பொருள்கள் வாங்கணும். அப்போ அந்த மாலில் போய் வாங்கினோமேயானால் அது மாத்திரம் வாங்கி கொண்டு வர்றது நமக்கு பர்பஸ். ஆனால் அங்கே நல்லா குழுக்குழுன்னு இருக்கு, நிறைய ஏசி போட்டு வச்சிருக்கான், இன்னும் நிறைய பொருள்கள்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு, குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஏதோ ஒரு இடம் வச்சிருக்கான். ஆக இதெல்லாம் அவாந்தர பலன், இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்கிற போது, ஒரு கர்மாவை செய்கிற போது சில பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வரும். இப்போ பிரசாதம் பண்ணுகிற போது, அந்த காலத்தில் சாதம் பண்ணுவா, பிரசாதத்தை கொதிக்க வைப்பார்கள், அதற்கு பிறகு அதை வடிப்பார்கள். வடித்தா ஒரு கஞ்சி வரும். அந்த கஞ்சியை என்ன பண்ணுவா? அதை அப்படியே வச்சிருந்து மறுநாள் துணிக்கு போட்டு அயன் பண்ணிக்கலாம், ஸ்டார்ச் அது. அப்படி இல்லைன்னா ஆற்றுல பசு இருந்ததுன்னா பசுவுக்கு கொட்டலாம். இந்த மாதிரி ஏதோ மற்றொன்று வருதோ இல்லையோ. நெல் செய்தோமேயானால் நெல் மாத்திரம் இல்லை, அதில் இன்னும் என்னென்னமோ வருது. எண்ணெய் வேண்டும் என்றால் செக்கில் ஆடினால் அதில் புண்ணாக்கு வருது, அதை மாட்டுக்கு போடலாம். அப்போ எல்லாத்துலேயுமே ஏதோ பை ப்ராடக்ட் வருது. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கோபிமார்கள் நோன்பு நோக்கிற போது பிரதான பலன் கிருஷ்ணானுபவம். சொர்க்கத்துக்காக ஒருத்தன் தான் ஹோமம் பண்ணினானேயானால், யாகம் பண்ணினானேயானால்
ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா. ஜோதிஷ்டோமம் பண்ணி சொர்க்கம் ஆசைப்படுவோம் பெறலாம். ஆனா அதுக்கு முன்னால என்ன சொல்றான் தெரியுமா? ஆயுராசாஸ்தே. இந்த ஹோமம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். ஹோமம் பண்ணி முடிச்சு இவனுக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும் இவனுக்கு ஆயுசு வேண்டும், இருக்கிறதுக்கு இடம் வேண்டும், பிள்ளை குட்டிகள் வேண்டும், எல்லாம் வேணும் இல்லையோ? அப்ப இதெல்லாம் அவாந்தர பலன். அந்த அவாந்தர பலன் தான் கோபிமார்களுக்கு தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலகுழா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அது என்ன பண்ணணும்னா உத்தமன் பெயர் பாடி உத்தமனாக அமைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், ஓங்கி உலகளந்த உத்தமன், அவனுடைய பெயரை பாட வேண்டும். அந்த ஓங்கி உலகளந்த சரித்திரம் இருக்கிறதே, அந்த சரித்திரம் தான் பகவான் எங்கும் வியாபிச்சிருக்கான்றதை காட்டுறது. பகவான் சர்வ வியாபி என்றதை எது காட்டுகிறது என்னால் உலகளந்த சரித்திரம் காட்டுகிறது. எல்லா இடத்துலையும் அளந்து விட்டு இருக்கிறான். அப்ப அவன் ஒரு இடம் விடாமல் அளந்தானபடியாலே அவன் பரமசேஷின்றதை காட்டுகிறது. அப்ப இந்த சரித்திரத்தை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய பாசுரம் தான் மூன்றாவது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின் நீ நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுவளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இது பொதுவான அர்த்தம், எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய அர்த்தம். ஆனால் இதுக்கு மேலே சுவாபதேசார்த்தம்னு சொல்கிறோமே, ஆச்சாரியபரமான அர்த்தம்னு அனுபவித்துக் கொண்டு வருகிறோமே, அதுக்கு எப்படி முதல் பாட்டிலிருந்து சங்கதி. முதல் பாட்டில் ஆச்சாரியனுடைய குணானுபவம் பண்ணுவதற்காக யார் யார் பாகவதர்கள் இருக்கிறீர்களோ வாருங்கள், அதுதான் போதுவீர் போதுமினோ. ஆச்சாரியனை அடைவதற்கு இன்னார் இணையார் என்கிற பாகுபாடே கிடையாது, யாரும் ஆச்சாரியனை அடையலாம் சொன்னேன். அடுத்தபடியாக அவளுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுதல், ஒரு கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்படுதல், ஒரு பிரமாணத்துக்கு கட்டுப்படுதல். அது இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. ஒன்றிற்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா அவன் எங்கேயுமே இருக்க முடியாது. எந்த ஒரு நிறுவனத்துக்கு போனாலும் அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. பாரத தேசத்து சட்டம் எனக்கு ஒத்து வரல, நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட போறேன்னா அந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருக்கணும். எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துக்குன்னு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஆச்சாரியனை அடைய வேண்டும் என்றால் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனாயிருக்க வேண்டும். அதைத்தான் இரண்டாவது பாசுரத்தில் காட்டுறது. இன்னது செய்ய வேண்டும், இன்னது செய்யக்கூடாது என்பதை இரண்டாவது பாசுரம் காட்டி கொடுத்திருக்கிறது. அப்படி சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ஆச்சாரியனை அடைந்தவனுக்கு என்னென்ன பெருமைகள் கிடைக்கும் அதைத்தான் இன்னைய பாசுரம் சொல்றது. அப்போ ஆச்சாரிய குலத்திலே ஆசிரியித்தோமேயானால், ஆச்சாரிய சந்நிதிக்கு வந்து விட்டோமேயானால் நமக்கு என்னென்ன கிடைக்கக்கூடியது அப்படின்றது காட்டும்படியானதாக அமைந்திருக்கிறது. அதில் சொல்லும்போது உத்தமன் பெயர் பாட வேண்டும், உலகளந்த உத்தமன் பெயர் பாட வேண்டும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாட வேண்டும். ஓங்கி எல்லாரை விட மேம்பட்டுன்னு அர்த்தம். உலகளந்தா சிஷ்யர்களையெல்லாம் சீடர்களையெல்லாம் சேத்தனர்களையெல்லாம் அளப்பவராய் அமைந்திருக்கக்கூடிய உத்தமன், மிக உயர்ந்தவர்னா சிறப்புற்றவராய் அமைந்திருக்கக்கூடியவர், அவர்தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன்னு காட்டும்படியான விஷயம். ஓங்குதல்னா என்ன அர்த்தம்? ஓங்கி நிற்கிறது. ஓங்கி நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? உயரமா இருக்கிறது. ஆச்சாரியன் எல்லாரும் உயரமா இருக்கான்னு சொல்ல முடியாது. எல்லா ஆச்சாரியாலும் உயரமா இருக்கா? யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் உயரமா இருப்பார். வேதாந்த தேசிகன் குள்ளமா எழுந்தருள் இருப்பாராம். அவர் ஒரு இடத்துக்கு வாதத்துக்கு எழுந்தெழுகிறார். அவரோட வாதம் பண்ற வித்வான் என்ன உயரமா ஆஜானுபாகுவா இருக்கார். அவர் கம்பீரமா உட்கார்ந்துருக்கார். சுவாமி எழுந்தெழுகிறார், குள்ளமா எழுந்தெழுகிறார்.
ஆகாரோ ஹ்ரஸ்வஹா. அவர் சொன்னார், அந்த வித்வான் பரிகாசம் என்றார். ஆகாரா, இவருடைய உருவமானது ஹ்ரஸ்வஹா, குள்ளமா இருக்கு. பார்க்கச்சே ஆளே இப்படி குள்ளமா இருக்காரு, இவர் என்னத்தை சொல்லிட்டு போறார் அப்படின்ற எண்ணத்துல ஆகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னாரா. உடனே வேதாந்த தேசிகன் சுவாமி சிரித்து கொண்டே, இவ்வளவு முட்டாள் கட்டியா நான் வாதத்துக்கு வரணும்? இவனிடத்துலையா வாதத்துக்கு வரணும்? ஒண்ணுமே தெரியல இவனுக்குன்னார். சபையாரெல்லாம் என்ன சொல்றீர், என்ன சொல்றீர், எவ்வளோ பெரிய வித்வான் அவர், அவரை பார்த்து ஒன்றும் தெரியலன்னு சொல்றீரே. என்னன்னா, அ ஆ இ ஈ உ ஊன்னு வார்த்தைகள் ஸ்வர வியஞ்சனங்கள்லாம் இருக்கு. இதில் அ இ உ ஏ இதெல்லாம் ஹ்ரஸ்வம், குரில், சின்னதாக சொல்றது. அ இ உ அப்படின்னு ஹ்ரஸ்வமாக சொல்றோம். ஆ ஈ உ ஏ இதெல்லாம் தீர்க்கம். இப்ப இவர் என்ன சொன்னார்? ஆகாரஹா, ஆன்ற எழுத்து, ஹ்ரஸ்வஹா குரில். அடிப்படை வியாக்கரணமே தெரியலையே. ஆகாரோ தீர்கான்னு தான் சொல்லணும், ஆகாரோ ஹ்ரஸ்வஹா அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒன்றும் அர்த்தமே இல்லையே அப்படின்னார். உடனே அந்த வித்வானுக்கு ரொம்ப வெட்கமாக போய்விட்டது. இது வேதாந்த தேசிகனுடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ பார்க்கச்சே ஆச்சாரியால் எல்லாரும் ஓங்கி அவ்வளோ உயரமாக இருக்கா இல்லையே. குள்ளமான ஆச்சாரியன் அற்புதமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, சிறுமா மனிதராய் என்ன யாண்டார் இங்கே திரியவே. ஆழ்வார் பாசுரம் பாடுறார். நெடுமார்க்கணிமி செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தம் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமாவினை ஏன் அவன் அடியாரடியே கூடும் இதுவல்லால் விடுமாறு என்பது என்னந்தோ வியன் மூவலகு பெருணுமே. எனக்கு அடைய வேண்டியவர்கள் பாகவதர்கள், பாகவதர்கள், பாகவதர்கள்னு காட்டுறார். அப்போ பாகவதர்களே எனக்கு சுவாமிகள், பாகவதர்களே என்னை அடிமை கொள்ளுபவர்கள், அவா திருவடி வாரங்களில் தான் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் காட்டக்கூடியது 8ஆம் 10ஆம் திருவாய் மொழியிலே அமைந்திருக்கக்கூடிய நெடுமார்க்கடிமை என்கிற பதிகம். அதுல ஒரு இடத்துல காட்டுறார், சிறுமாமனிசராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே. அவ சிறுமாமனிசர்கள், சிறுமாமனிசர்கள்னு சொல்றார். இத கூரத்தாழ்வான் தம்முடைய திருக்குமாரர்களான பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் சந்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். திடீர்னு பராசர பட்டருக்கு சந்தேகம். அப்பா இங்க ஒரு சந்தேகம்ன்றார். பாட்டு தான், சின்ன குழந்தை, 7 வயசு குழந்தை, சந்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பாசுரங்களை பாசுரம் தான் சொல்லி கொடுக்குறாங்க, அர்த்தமே வியாக்கியானமே இல்லை. அப்பா ஒரு சந்தேகம்ன்றார் அந்த குழந்தை. என்ன சந்தேகம்பா? இல்லை, சின்னதுன்னா பெருசுன்னு சொல்ல முடியாது, பெருசுன்னா சின்னதுன்னு சொல்ல முடியாது, சிறு மனுஷர்னு சொல்லணும், இல்லை மாமனிஷர்னு சொல்லணும். சிறுமாமனிஷராயின்னு ரெண்டுத்தையும் எப்படி சொல்ல முடியும்? மான்னா பெருசுன்னு அர்த்தம், சின்ன பெரிய மனுஷர். பிராட்டி தெரிவிக்கிற வார்த்தை, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயா. என்னுடைய பாபம் கிஞ்சித்து மகத்து, சின்ன பெரிய பாவம் என்னுடையது இருக்கிறது. ஏன்னா சின்ன பாவம்னு சொல்லணும், இல்லை பெரிய பாவம்னு சொல்லணும். சின்ன பெரிய பாவம்னா சின்னதும் பெரியதுமாக 2 பாவங்களை வச்சுக்கலாம். சின்ன பாபம் என்பது ராமனை பார்த்து ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், ராமா நீ ஆணுடை உடுத்த பெண் பிள்ளை, என்னை அழிச்சுட்டு போறதுக்கு இவ்வளவு பயப்படுறிய, உங்ககிட்ட என்ன கொடுத்துட்டார், எங்க தகப்பனார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், ஏமாந்து போய் கொடுத்துட்டார், என்ன கூட காப்பாற்றுறதுக்கு உனக்கு யோக்கியத்தை இல்லையே அப்படின்னு ராமபிரானை பார்த்து சீத்தை சொல்லிட்டார். இது சின்ன பாவமா. ஆனால் லக்ஷ்மணனை பார்த்து ராமன் அந்த இடத்துல போய் அவனுக்கு ஏதாவது ஆயிடுத்தோன்னா என்ன அடையலாம்னு நீ பார்க்கறியா, எவ்வளோ பெரிய பாகவதாபச்சாரம், அது பெரிய பாபம். 2 அர்த்தம். இது ஒரு அர்த்தம் சொல்லிட்டு, இன்னொரு அர்த்தம் சின்ன பெரிய பாப்பம்னா அப்படி அர்த்தம் இல்லை, ஒரே பாப்பம்தான், சின்னதாகவும் இருக்கு பெரியதாகவும் இருக்கு. ஒரே பாப்பம் சிறியதாகவும் பெரியதாகவும் எப்படி அமைந்திருக்கிறதுனா, பண்ணச்சே சின்னதா இருக்கு, பலன் அனுபவிச்சே பெருசா இருக்கு. சொல்லச்சே சுலபமா சொல்லிட்டேன் லக்ஷ்மணனை,
சின்ன பாவம் தான். அப்போ இன்னைக்கு 10 மாச காலம் ராமனை விட்டு பிரிஞ்சு சிரமப்படுறனே, மமை ஈவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தி ந சம்சயா. அதே மாதிரி இந்த இடத்துல சிறு மாமனிதர், சிறுமையும் பெருமையும் ஏகாஸ்ரயத்திலே எப்படி இருக்கும்? இது சின்னது அது பெருசுன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல சிறியதும் பெரியதும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பதான் அந்த இடத்துல சில பெரியவர்கள்லாம் போய்கொண்டிருந்தார்கள். அவள்லாம் குள்ளமா இருந்தார். சோமாசியாண்டான் இப்படிப்பட்ட மகனியர்கள்லாம் போயிட்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட மகனியர்கள் சென்று கொண்டிருந்த போது ஆச்சரியமான விஷயம், அதோ போறார் பார். அவர் எப்படி இருக்கார்? குள்ளமா இருக்கார். ஆனா அவர் பெரியவர். வடிவு சிறுத்து ஞானம் பெருத்திருக்கக்கூடியவர் சிறுமாமனிசர். வடிவு சிறுத்து ஞானம் பெருத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சிறுமாமனிசராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவே. திருநாராயணபுரத்தில் போய் சேவித்தோமே, ஆனால் தாயார் சன்னதிக்கு நேரம் ஒரு 5-6 தூண் தள்ளி வந்தோம்னா சின்னவராக ஒருத்தரை காண்பிப்பார். மிளகாழ்வார் மிளகாழ்வார்னு. அவருக்கு மிளகாழ்வார்னா மிளகு போல சின்னவராக இருக்கார் அப்படின்னு. அப்படி இல்லை, அவருடைய வார்த்தையே தீட்சண்யமாக இருக்குமா. மிளக போல காரமாக இருக்கக்கூடிய வார்த்தை. எப்படின்னா, அவர் வடிவு சிறுத்து ஞானம் பெருத்தவர். ரொம்ப அழகான விஷயம். ஒரு விஷயமாக ஒரு விசேஷமான ஐதிஹ்யம் இருக்கு வியாக்கியானத்தில். அவர் திருவரங்கத்து வீதியில் இப்படி போயிட்டு இருக்கார். ஒரு இடத்து வாசல்ல இங்கு படித்த வித்வான்களுக்கு சம்பாவனை பண்ணப்படும், சன்மானம் அளிக்கப்படும்னு போர்டு போட்டிருந்தார். நிறைய வித்வான்கள் போனால் சால்வையும் தூமா போயிட்டு இருக்கா. அவாவா பையா வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. சரி, நாமும் போய் வாங்குவோமே, நாமும் வித்வான் தானே, நமக்கும் தர்க்க வியாக்கரண மீமாம்சங்கள்லாம் தெரியாதா, நாமும் போவோமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே போனார். போனதும் அங்கே வாசலில் இருக்கிறவங்க உனக்கு கிடையாதுன்னுட்டான். ஏன்னா இவர் பழிச்சுன்னு திறமன்காப்பெல்லாம் சாத்திட்டு போகிறார், உனக்கு கிடையாதுன்னுட்டான். ஏன் வித்வான்களுக்கு சம்பாவனைன்னு சொன்னேர்? எனக்கு எல்லாம் தெரியும். உமக்கு எல்லாம் அவளை விட நன்னா தெரியுன்றது எனக்கு தெரியும். அவன் சொன்னா, உமக்கு எல்லாம் அவர்களை விட நன்றாக தெரியும்ன்றது தெரியும். ஆனால் இங்கு யாருக்கு சம்பாவனை கொடுக்குறோம் தெரியுமா? நாஸ்திகர்களான வித்வான்களுக்கு. தெய்வத்தை ஒப்புக்காத, சாஸ்திரத்தை ஒப்புக்காத யார் இருக்கிறார்களோ அவர்கள் படித்தவாளாக இருந்தால் அப்படிப்பட்ட படிப்பாளிகளுக்கு தான் இங்கே சம்பாவனை அப்படின்னாராம். உடனே உத்திரீத்தை எடுத்து மேலே தூக்கி போட்டு குதிக்கிறார். ஆஹா ஓ அப்படின்னு. உமக்கு என்ன சந்தோஷம்? உமக்கு தான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னா. ஒன்றுமில்லை, ஆஸ்திகாலெல்லாம் என்ன ஆஸ்திகன் ஆஸ்திகன்னு சொன்னார்களே, ஆனால் அதில் ஒன்றும் பெருமையாக தெரியல. பரம நாஸ்திகனான நீ என்ன ஒத்துடைய ஆஸ்திகன்னு, அதுதான் எனக்கு பெருமை. ராவணன் வாயால் ராமன் வீரன்னு சொன்னால் அது பெருமை. சூர்பனக வாயால் ராமன் அழகன்னு சொன்னால் பெருமை. மண்டோதரி தாரை இவர்கள் வாயால் ராமன் பராத்பரன்னு சொன்னால் அது பெருமை. வசிஷ்டர் சொன்னால் என்ன பெருமை, வாமதேவர் சொன்னால் என்ன பெருமை, விஸ்வாமித்திரர் சொன்னால் என்ன பெருமை, சபரி சொன்னால் என்ன பெருமை. அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை மிளகாழ்வாருக்காக சொன்னேன். அப்ப அவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவர் வடிவு சிறுத்து உருவு சிறுத்து ஞானம் பெருத்திருத்தராய் இருக்கக்கூடியவர் சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார். அப்ப இவாள்லாம் ரொம்ப உயரமா இல்லையே, ஆச்சாரியனை ஓங்கின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அத்தனை சேத்தனர்களை விட மேம்பட்டு இருக்கிறார் ஆச்சாரியர். எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே உயர்ந்தவராக ஆச்சாரியன் தான் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் அனைவரிலும் ஓங்கி இருக்கக்கூடியவர். அப்ப அனைவரிலும்னா எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்படி ஜீவாத்மாக்களை பிரிக்கலாம். யாரை பிரிக்கலாம்னா, ஒண்ணுமே தெரியாதவர்கள், அவளை விட ஓங்கினவர்கள். என்ன எல்லாம் தெரியும் அவருக்கு, ஒண்ணுமே தெரியாதவர்கள். இன்னும் சில பேர் இருக்காளே, என் முயற்சியாலே நான் பகவானை அடைய வேண்டும். அப்போ உபாயாந்தர நிஷ்டர்கள், அவர்கள் அளவிட மேம்பட்டவர். இன்னும் சில பேர் பகவான் வேண்டாம் மற்ற தேவதைகள்லாம் வேணும்னு சொல்றாள் இல்லையோ, அப்ப தேவதாந்தர நிஷ்டர்கள், அவளை விட ஓங்கி நிற்கிறவர். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், பகவானிடத்திலே சென்று
எனக்கு லௌகிகத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் வேண்டும். அப்ப பிராப்தியாந்தர நிஷ்டர்கள் அவளை விட மேம்பட்டு இருக்கிறார்கள். அப்ப அவளை விட மேம்பட்டு இருக்கிறார்னா இந்த ஆச்சாரியன் எப்படி அமைந்திருக்கிறார்? பகவானையே ஆசைப்படுகிறார். அதை கூட பகவானிடத்துல ஆசைப்படுறது கிடையாது, ஆச்சாரியனிடத்துல ஆசைப்படக்கூடியவர். அப்போ ஆச்சாரியனே பிராப்தியம் பிராபகம் என்று நிற்கக்கூடியவர். அப்ப மிக உயர்ந்தவராக தான் அமைந்திருக்கிறார். அழகான வார்த்தை ஒரு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் பெரியவர்கள். சத்கர்ம நிரதாக சுத்தாக சாங்கியயோக விதஸ்ததாக நார்ஹந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டிம் தமீமபி. ரொம்ப அழகான வார்த்தை. சத்கர்ம நிரதாக, நல்ல கர்மயோகம் பண்ணக்கூடியவர்கள். அவரவர்கள் என்ன வர்ணத்திலே பிறந்திருக்கிறார்களோ அந்த வர்ணத்துக்குண்டானதான கர்மங்களை ஒன்று விடாமல் செய்கிறவா. நிரதாக, வேலை தப்பாமல் செய்யக்கூடியவர்கள். கால வேளையில் சந்தியாவந்தனத்தை 5:45 பண்ணணும்னா காணாமல் விடக்கூடியவர்கள். பகல் வேளையில் மத்தியானம் 12 மணிக்கு முன்பாகவே அற்புதமாக மாத்தியான்னிகத்தை பண்ணக்கூடியவர்கள். பிராத்த சந்தியாவுக்கு ஸ்நானம் பண்ணுபவர்கள், மாத்தியான்னிக ஸ்நானம் பண்ணுபவர்கள், சாயம் சந்தியா ஸ்நானம் பண்ணுபவர்கள், இன்னும் என்னென்ன உண்டோ பஞ்சகால பாராயணர்கள். இருமப்பொழுதேத்தியல்ல இல்லா தொன்னெறிக்கண் நில நின்ன தொண்டர் சத்கர்ம நிரதாக. இப்ப இந்த கர்மானுஷ்டானம் பண்றதுனால என்ன லாபம்? நமக்குன்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு இந்த கர்மாக்களை. இந்த கர்மங்களை நாம பண்றோம். பண்ணினா என்ன ஆகிறோம் என்னால் நமக்கு சுத்தி ஏற்படுகிறது, நமக்கு தூய்மை ஏற்படுகிறது, நம்முடைய சரீர சுத்தி அடைகிறது. சத்கர்ம நிரதாக சுத்தாக இன்னும் சில பேர் இருக்கா. அந்த சுத்தி வந்ததேயானால் தெளிந்த ஞானம் வருகிறது. ஞான யோகத்தை பிராக்டிஸ் பண்றவா இருக்கா. அந்த ஞான யோகத்தை பிராக்டிஸ் பண்றவா இருக்காளே அவர்கள் சாங்கிய யோக விதஸ்ததா, சாங்கியம் ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு மேல பகவானிடத்தில் தங்களுடைய முயற்சியால் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பக்தி வைக்கிறார்கள். இவர்கள் யோகவித்து, யோகோ யோக விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர, யோகவித்துக்கள் சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பக்தி யோக நிஷ்டர்கள். இவர்களெல்லாம் சரணஸ்தஸ்ய, பகவானே நீயே கதி என்று சரணம் பண்ணினவனுடைய, சரணம் பண்ணினவராய் அமைந்திருக்கக்கூடிய, சரணாகதி பண்ணினவராய் அமைந்திருக்கக்கூடிய பெருமையிலே கோட்டியில ஒரு பங்கு கூட வரமாட்டார்கள். அப்ப பாருங்க, தங்கள் முயற்சியாலே பகவானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சரணாகதி நிஷ்டர்களுடைய கோட்டியில் ஒரு பங்கு கூட வரமாட்டார்கள். அப்போ இந்த ஆச்சாரியன் என்பவர் யார்னா சரணாகதி நிஷ்டராக இருக்கக்கூடியவர். அந்த சரணாகதி நிஷ்டையை விட சிறப்பாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாபிமான நிஷ்டராக இருக்கக்கூடியவர். அதனால அவர் எல்லாரை விட ஓங்கி இருக்கக்கூடியவர். அப்ப ஜீவாத்மாக்களை விட ஓங்கி இருக்கிறார் என்ன அந்த அர்த்தமானது அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ எத்தனையோ ஆச்சாரியால் இருக்காளே, எந்த ஆச்சாரியன் ஓங்கினவர்? நம்ம முதல்ல கைப்பிடிச்சு ஆ ஈ ஊ அப்படின்னு அக்ஷராபியாசம் பண்ணி வச்சாரு ஒரு ஆச்சாரியன். அவர் ஆச்சாரியன் இல்லையா? அவர் தான் ஆச்சாரியன். நமக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு பல படிப்புகளை சொல்லி கொடுத்துருக்கார். அவர் ஆச்சாரியன் இல்லையா? நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுத்தார், மெடிக்கல் சயின்ஸ் சொல்லி கொடுத்தார், பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தார், என்னென்னமோ சொல்லி கொடுத்தார். அவள்லாம் ஆச்சாரியாள் இல்லையா? அவள்லாம ஆச்சாரியன்தான். ஆனா நேரே ஆச்சாரியன் என்பது யார நேராச்சாரியன்னு சொல்லணும். மற்றவாள்லாம் ஆச்சாரியன் தான், மற்றவாள்லாம் குருமார்கள் தான். நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை, புதிய விஷயத்தை, அறியாத விஷயத்தை அறிவித்தார். அறியாதன அறிவித்தார்த்தா. நமக்கு ஆ எப்படி எழுதுறதுன்னு தெரியாத இருக்கிற போது நம்ம கையை பிடிச்சு, அந்த நாள்லாம் அக்ஷராபியாசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நெல்லில் குழந்தையினுடைய கையை பிடிச்சு எழுதுவார். அக்ஷராபியாசம்னு தனியாகவே ஒரு ஃபங்க்ஷனே பண்ணுவார். இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் எங்கேயும் பண்ணுறதே கிடையாது.
குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எழுத்து அபியாசம் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்கு. அப்போ அவள்லாம் ஆச்சாரியாள் இல்லையா? யார் ஆச்சாரியன்னு கேட்டா, நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை. லோகத்தில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பர்பஸுக்காக அந்த மந்திரங்கள் இருக்கிறது. எனக்கு வெற்றி வேண்டும், நான் போகிற இடத்துல வாதத்தில் ஜெயிக்க வேண்டும், எனக்கு இந்த இடத்துல ஜெயம் வேண்டும், அந்த இடத்துல ஜெயம் வேண்டும்னா நரசிம்ம மந்திரத்தை சொல்லிட்டு போங்கோ, சுதர்சன மந்திரத்தை சொல்லிட்டு போங்கோ. எனக்கு குழந்தை வேண்டும், ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டு போங்கள். எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிக்கொண்டு போங்கள். எனக்கு கல்வி வேண்டும், ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டு போங்கள். இதெல்லாம் சாஸ்திரம் விதிச்சிருக்கு. இந்தந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினால் இன்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாம். பகவன் மந்திரங்கள் அநேகமான மந்திரங்களாக அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் க்ஷுத்ர மந்திரங்கள்னு சொல்லிட்டார். உங்களுக்கு உலகத்தில் பலனை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே க்ஷுத்ர மந்திரங்கள், தாழ்ந்த மந்திரங்கள். மந்திரத்தை போய் தாழ்ந்ததுன்னு சொல்லலாமா? ஒரு மந்திரமும் தாழ்ந்தது கிடையாது, ஒரு வேத வாக்கியமும் தாழ்ந்தது கிடையாது, ஒரு மந்திரமும் தாழ்ந்தது கிடையாது. ஆனால் நம்ம ஆச்சாரியால் க்ஷுத்ர மந்திரம் க்ஷுத்ர மந்திரம்னு காட்டிட்டார். இவற்றை க்ஷுத்ரங்கள் என்கிறது க்ஷுத்ர பல பிரதான துவாரா. அதை ஜபித்தோமேயானால் கிடைக்கிற பலன் தாழ்ந்ததா இருக்கிறபடியாலே அதை க்ஷுத்ர மந்திரம்னு சொல்லிட்டார். அது தாழ்ந்த மந்திரம்னு ஏன் சொன்னார்கள் என்னால், அதை ஜபிப்போமேயானால் ஒசந்த பலன் கிடைக்கிறது இல்லை, மோட்ச பலன் கிடைக்கிறது இல்லை, தாழ்ந்த பலன் கிடைக்கிறது. இங்கே தான் ஒரு கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி. என்ன கேள்வினா, சுவாமி அந்த மந்திரம் யாரை குறிக்கிறது? பெருமாளை தான் குறிக்கிறது. ராமன்னாலும் பெருமாள் தான், கண்ணன்னாலும் பெருமாள் தான், அயக்ரீவன்னாலும் பெருமாள் தான், நரசிம்மன்னாலும் பெருமாள் தான், எல்லாமே பெருமாளைத்தானே குறிக்கிறது. அப்ப பெருமாளை குறிக்கக்கூடிய மந்திரம் தாழ்ந்த பலனைத்தான் கொடுக்கும்னு நீர் எப்படி நிர்ணயம் பண்றீர்? ஏன் நரசிம்மனை உபாசித்தால் மோட்சம் கிடைக்காதா? கிடைக்குமே. ராமோபாசனம் பண்ணினால் மோட்சம் கிடைக்காதா? கிடைக்குமே. கண்ணன் தானே அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னார். அப்ப கிருஷ்ண மந்திரோபாசனம் பண்ணினால் மோட்சம் கிடைக்காதா? எல்லாருமே மேம்பட்ட பலனை கொடுக்கக்கூடியவர்கள். ஏன்னா எல்லாரும் ஒரே தத்துவம் பகவான் தான். அப்படி இருக்கிற போது இந்த மந்திர ஜபம் பண்ணினா இந்த பலன்தான் கிடைக்கும் ஏன் சொல்றீர் அப்படின்னா, இதை உபதேசிக்கிற ஆச்சாரியன் என்ன சங்கல்பம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார்னா, இந்த மந்திரத்தை ஜபித்து நீ வெற்றி பெறுவாயாக. அப்ப அந்த மந்திரத்தை உபதேசிக்கச்சே ஸ்பெசிபிக் பர்பஸ், சாதாரணமாக இன்கம் டேக்ஸில் டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்ன்னு இருந்தால் அந்த பர்பஸுக்கு அது யூட்டிலைஸ் பண்ணப்பட வேண்டும், இல்லைன்னா டேக்ஸ் பண்ணிடுவான். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக உபதேசம் பண்ணுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ அதுக்காகத்தான் ஆச்சாரியனே உபதேசம் பண்றார். அதை அப்படி இருக்கிற போது ஆச்சாரியனிடமிருந்து அப்படி உபதேசம் பெற்ற மந்திரத்தை கொண்டு அதை விட வேற பலனை பெற முடியுமானா பெற முடியாது. சாதாரண மந்திரங்களா இருக்குமேயானால் அது அதுக்குன்னு இருக்கிறது. இந்த மந்திரங்கள் எதை கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் உபதேசம் பண்ணச்சே இந்த பர்பஸுக்காக ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறார். அதனால் அமைந்திருக்கக்கூடியது. அப்போ திருமந்திரம் இருக்கிறதே அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதுன்னு ஸ்பஷ்டமா காட்டியிருக்கார். அப்ப அந்த திருமந்திரம் எல்லாவற்றையும் கொடுப்பதா இருந்தாலும் ஆச்சாரியன் நமக்கு எதுக்காக உபதேசம் பண்றார்னா மோட்சத்துக்காக உபதேசம் பண்றார். ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிற போது மோட்சார்த்தமாக 5 சடங்குகளை பண்ணுகிறார் ஆச்சாரியன். அதை பண்ணுகிற போது மோட்சம் அடைய வேண்டும், இவன் பகவானுக்கு கைங்கரிய நிரதனாக ஆக வேண்டும் அப்படின்ற பர்பஸுக்காகத்தான் இதை பண்றாரே ஒழிய மற்ற பர்பஸுக்காக பண்ணல. ஆனா அது தன்னுடைய காரியத்தை செய்யும், மற்ற பலன்கள் கிடைக்கும், அது வேற விஷயம். அப்போ நேரே ஆச்சாரியன் என்பது, நேர ஆச்சாரியன்றவர் யாருன்னு கேட்டால்
சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை. அங்கதான் சூத்திரக்காரர் காட்டியிருக்கார். சம்சார நிவர்த்தகமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு நீக்கி மோட்சத்தை கொடுக்கத்தக்கதா இருக்கக்கூடிய திருமந்திரம், அதுதான் பெரிய திருமந்திரம்னு பேரு. அப்ப சிறிய திருமந்திரம் உண்டான்னா இது பெரிய திருமந்திரம்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா 3 மந்திரங்கள் இருக்கின்றன வேதத்திலே. அந்த 3 மந்திரங்களும் வியாபக மந்திரங்கள்னு சொல்லப்படுகிறது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். விஷ்ணு காயத்ரி. அந்த விஷ்ணு காயத்ரியில 3 மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு. இதுல நாராயண மந்திரம் முதலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாராயண மந்திரத்திலே எல்லா அர்த்தங்களும் முழுமையாக இருக்கிறது. நாராயண மந்திரத்திலே பகவான் எங்கும் வியாபித்திருக்கிறான்னு காட்டப்படுகிறது. நாராயண மந்திரத்திலே பகவானுடைய கல்யாண குணங்கள் முழுமையாக காட்டப்படுகின்றது. நாராயண மந்திரத்திலே பகவான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான் என்றால் எந்தெந்த பொருள்களை வியாபித்திருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. நாராயண மந்திரத்திலே அவன் வியாபித்திருப்பதற்கு என்ன பிரயோஜனம் என்பதும் காட்டப்பட்டது. ஆனால் மற்ற 2 மந்திரங்களையும் பகவான் எப்படி வியாபிக்கிறான் காட்டல. வியாபனத்துக்கு என்ன பிரயோஜனம் காட்டல. பகவத் கல்யாண குணங்கள் காட்டல. இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் திருமந்திரம். இது பெரிய திருமந்திரம். அந்த குறைகள் எதுவுமே இல்லாததாய் அமைந்திருக்கக்கூடிய மந்திரமானபடியாலே இது பெரிய திருமந்திரம், பெரிய திருமந்திரம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவர் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன். ஆச்சாரியன் சொல்றோம், நேரே ஆச்சாரியன். அப்ப மற்ற மந்திரங்களை உபதேசித்தவர்களை நேரே ஆச்சாரியன்னு சொல்றது கிடையாது. அப்ப பார்க்கிற போது ஓங்கின்னு சொன்னா இருக்கிற மற்ற ஆச்சாரியர்களை விட மேலாக ஓங்கி இருக்கக்கூடியவர் அவர் ஆச்சாரியனாக தான் அமைந்திருக்கிறார். அப்ப அத்தனை ஓங்கி இருக்கிறார்னா லோகத்தில் இப்ப சொன்ன கொஞ்சம் முன்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்றது இல்லையா, அது சொல்றது இல்லையான்னு. இப்போ ஆச்சாரியர்களை பார்க்கிற போது பகவானை விட ஓங்கி இருக்கிறார், மற்ற மனுஷியால விட ஓங்கி இருக்கிறார், வாஸ்தவம். உபாயாந்தர நிஷ்டர்களோட ஓங்கி இருக்கிறார், வாஸ்தவம். பகவன் மந்திரங்களை உபதேசிக்கிற ஆச்சாரியரை விட ஓங்கி இருக்கிறார், வாஸ்தவம். இல்ல பகவானை விட ஓங்கி நிற்கிறார். என்ன சுவாமி புதுசா சொல்றேன்? பெருமாளை விட பெரியவா உண்டான்னா பகவானை விட ஓங்கி நிற்கிறார் ஆச்சாரியன் என்னவா சொல்லுவோங்க அப்படின்னு கேட்டா, திருவரங்கத்தமுதான் ராமானுஜர் விஷயமா ரொம்ப அழகான ஒரு பாசுரம் பாடியிருக்கார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்னி அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து பெருமாள் எத்தனை பிறவி எடுத்தார். உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தார். தேவனா பிறந்தார் விஷ்ணுன்ற பேரோடு, மனுஷனாய் பிறந்தார் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பண்ணி, விலங்காய் பிறந்தார் மத்தியமாக கூர்மமாக, தாவரமாக பிறந்தார் ஒரு குப்ஜாமரம் குள்ள மாமரமாக பிறந்தாராம். அங்கதான் வேடிக்கையா கேட்டா, ஏன் மாமரத்தில் உயர்ந்தவராக பிறந்திருக்க கூடாதுன்னா, ஏன் கொள்ளமா பிறந்திருக்கிறார் அப்படின்னா, சின்ன குழந்தை கூட பறிக்கணுமா பழத்தை, அவ்வளவு சுலபமா இருக்கணுமா. அதனால குள்ள மாமரமாக வந்தாரா, குப்ஜாமரமாக வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அவன் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய். எத்தனையோ பிறவிகள் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து, நாம எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அதை விட அதிகம் பிறவி எடுத்தான். எதுக்காகனா நமக்காக, நாம அவனை வழிபட வேண்டும் என்பதற்காக இத்தனை ஜன்மங்கள் எடுத்து இருக்கிறான் பெருமான். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுறனுக்கு நேர கண்காண வந்து பிறந்தான். பகவான் கண்ணால காணப்பட முடியாதவன். பரமபதத்தில் இருக்கிற பெருமாளை இங்கேருந்து பார்க்க முடியாது, பார்க்கடல்ல இருக்கிற பெருமாளை நம்ம பார்க்க முடியாது, உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமாளை பார்க்க முடியாது. எல்லாருக்கும் கண்காண வந்து அவதாரம் பண்ணினான். சகல மனுஜ நயன விஷயதாங்கதா. ராமானுஜர் அற்புதமாக பாஷ்யம் அனுகிரகிக்கிறார். கீதா பாஷ்யத்தில் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை அவதாரத்தை காட்டுகிற போது
சகல மனுஜ நயன விஷயதாங்கதா. கண்ணுக்கு இலக்காகாதவன் எம்பெருமான், கட்கிலி கட்கிலி என்று சொல்லப்படுபவனாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கண்ணுக்கு இலக்காகும்படியாக எல்லார் கண்ணுக்கும் தன்னை காட்டிக்கொண்டு வருகிறார். அத்தனை பேரும் பார்த்தார்கள். ததுர்சுவு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினா. ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுர்சுகு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினா. அந்த பெருமாளுடைய திருமேனியை வனத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தார்கள். காட்டில் ரிஷிகள்லாம் இருந்தா பார்த்தா, வேடர்கள்லாம் பார்த்தா இல்லை, வனச்சாரிணா. காட்டில் இருந்த குரங்கு பார்த்தது, காட்டில் இருந்த அணில் பார்த்தது, காட்டில் இருந்த கரடி பார்த்தது, சிங்கம் பார்த்தது, புலி பார்த்தது, புழு பார்த்தது, பூச்சி பார்த்தது. ஒன்று விடாது எல்லாருக்கும் தன்னுடைய திருமேனியை காட்டினான். சகல மனுஜன மனுஷர்களுடைய கண்ணுக்கு இலக்காகும்படியாக. மகாபாரத யுத்தத்தும் போது அவன் தேரோட்டியதை எத்தனை பேர் பார்த்தான். சர்வலோக சாட்சிகம் சகாரா ஆத்மானம் சாரதினம் பார்த்தம் ரத்தினம் சர்வலோக சாட்சிகம் சகாரா. எல்லா லோகமும் பார்த்ததே. இந்த மாதிரி தன்னுடைய சௌலபியத்தை எல்லாரும் காணும்படியாக தான் வரும்படியான நிலையாக அமைந்திருக்கிறது. எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காண இல்லா. அப்படி எல்லாரும் பார்த்தாலும் இவன் மாதவன் யாராவது பார்த்தாளோ, இவன் நாராயணன் யாராவது பார்த்தாளோ, இவனும் நம்மளை போல ஒருத்தன் தான். கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டுறான், அவ்வளவுதான். இவழி பரமபுருஷன் தேரோட்டுறான்னு பார்க்கலையே. அப்ப பார்க்கிற போது கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள், அவனை காணமாட்டாதவர்களாக இருக்கக்கூடிய உலகர்கள். இதை கண்ணன் சொல்லி அழறார் தெரியுமா? நாம வேடிக்கையா சொல்லிட்டு இருக்கோம். ராமாவதாரத்தில் ராமன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் தெரியுமா? இந்த 10 மாதம் இவர் கஷ்டப்பட்டா அதை நினைச்சு நினைச்சு ஊருகோரம் கஷ்டப்படணும். பெருமாள் என்ன கஷ்டப்பட்டார், பெருமாள் என்ன கஷ்டப்பட்டார் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் கஷ்டமே படலை, சௌக்கியமா இருந்துட்டான். எத்தனை கபட நாடகங்கள் பண்ணாரு அது இதுன்னு சொல்றோம். வஸ்துதா ராமாவதாரம் எவ்வளவு காலம்னு பாருங்க. தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானி வை. 11,000 வருஷம் ராமாவதாரம். அதில் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டார் தெரியுமா? 10 மாதம். நீங்கள் பர்சன்டேஜ் போட்டு பாருங்க. 10 மாதம் 10/12 divided by 11,000 எப்படி இருக்கு பாருங்க. அப்போ என்ன நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கையில் செல்போன் எல்லாருக்கும் இருக்கும், அதில் கால்குலேட்டர் இருக்கும், போட்டு பார்த்துக்கோங்க. நெக்லிஜிபிள். ஆனால் கண்ணன் 120 வருஷம் 125 வருஷம் எழுந்தருளி இருந்தார். அதுக்குள்ள அவர் பட்ட குறை அவ்வளவு விளங்கல, அவ்வளவு கஷ்டமா போச்சு. அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். அவஜானந்தி மாம் மூடாஹ. இந்த மூடர்கள் இருக்கிறார்களே, என்னை அவமதிக்கிறார்கள். எனக்கு எவ்வளவு அவமரியாதை பண்றா தெரியுமா, அபமானப்படுத்துகிறார்கள் தெரியுமா. மானுஷியம் தனுமாஸ்ரிதம். காரணம் என்னன்னா, அவனை போலவே எனக்கும் உடம்பு இருக்கான். அதனால என்ன போல தானே நீ, என்ன போல தானே நீ. என்ன வேலை வாங்குறான், நான் துக்கப்படுறேன்னு சொல்லல கண்ணன். நீ தேரோட்டுன்னு சொன்னான், என்ன போய் தேரோட்டுன்னு சொல்லிட்டானே சொல்லல. நீ தூது போன்னு சொன்னான், என்ன போய் தூது போன்னு சொன்னானே சொல்லல. அதெல்லாம் சிரிச்சுட்டே பண்ணியிருக்கான். பிரஹசன்னிவ பாரதா. கீதோபன்யாசம் போது கூட சிரிச்சுட்டே சொன்னார். துரியோதனன் எவ்வளவு வார்த்தைகளை சொன்னான் அவனை. அத்தனை வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு பெருமாள் சிரிச்சுட்டே இருந்திருக்காருங்க தூது போன போது. அதனால் அதிலெல்லாம் துக்கம் இல்லை. ஆனால் இந்த ஜனங்கள், கண்ணா நானும் நீ ஒன்று தான், உனக்கு 2 கை இருக்கு, எனக்கு 2 கை இருக்கு, உனக்கு 2 கால், எனக்கு 2 கால் அப்படின்னு சமானமாக நினைத்து விட்டோமே. ஆனால் அந்த எம்பெருமானுக்கு துக்கம் அபரிமிதமாக போயிடுறது. அது ஏன் சுவாமி, வேலை வாங்கினா துக்கம் இல்லை, தனக்கு சமானமாக நினைச்சா அவனுக்கு துக்கமாக போயிடுறது. இந்த ஸ்வர்ணம் தங்கம் இருக்க பொண்ணு,
அது ஒரு நாள் கன்னத்தில் இப்படி கையை வச்சுட்டு உட்கார்ந்து அழுதுன்னு இருந்தது. தங்கமே நீ அழற, நீ எதுக்கு அழற அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்டான். அப்படி கேட்டதும் அது ஒன்றும் சொல்லலை. உடனே உன்னை பொன்பாணியன் சுடுறான்னு அதுக்காக அழறையா, அவன் அடிக்கிறான்னு அதுக்காக அழறையா, அவன் ஒரசரான அதுக்காக அழறையா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் இல்லை, என்னை சுட்டால் சுட்டுரைத்தனன் பொன் என் திருமேனி ஒளி ஒவ்வாது, நான் பிரகாசமாகிறேன். என்னை அடித்தா மற்றவாளுக்கு உபயோகமாக நான் ஒரு ஆபரணமாகிறேன், அதுலேயும் துக்கம் கிடையாது. என்னை உரசி பார்த்தால் நான் எவ்வளவு கேரக்டர் இருக்கேன், எவ்வளவு மாற்று இருக்கேன்னு தெரியுது அவனுக்கு. அதனால் இதனால்தான் எனக்கு துக்கம் இல்லை. ஹேம் ந கேதோன தாகேன சேதேன கழனேனவா ஏததேவம துக்கம் எத் குஞ்சாசம தோலனம். ஒரு குந்துமணிக்கு சமானமாக என்னை எடை போட்டு தொலைக்கிறான் அவன், அதுதான் எனக்கு துக்கம். என்னை வேலை வாங்கிறதுனால எனக்கு துக்கம் கிடையாது, என்னை தனக்கு சமானமாக நினைச்சுடுறானே. மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம். அப்போ எவ்வளவு பெரிய மரியாதைகள் அந்த எம்பெருமானுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் இது ஒரு குறை அவனுக்கு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் காட்டப்படுகிறது. என்ன துக்கம்னா, தாஸ்யமைஸ்வரவாதேனா ஞாதீனாம் ச கரோம்யஹம். என்ன ஈஸ்வரன் ஈஸ்வரன் பகவான் பகவான் எல்லாரும் போர்டு போட்டு வச்சுட்டா, பேர் எழுதி வச்சுட்டா, பேனர் ஓட்டிட்டா. நான் பண்ணிட்டு இருந்தது என்ன தெரியுமா? தாஸ்யம் ஐஸ்வரவாதேனா ஞாதீனாம் ச கரோம்யஹம். எங்கள் பங்காளிகளுக்கு துணி தோச்சு போட்டு இருந்தேன் நான். இது இந்த யதுவம்சத்தில் உதித்தவர்கள் யாதவர்கள் என்ன திமிரில் எவ்வளவு காரியம் பண்ணியிருக்காங்க. அத்தனை காரியத்துக்கும் இவாளுக்கு வர ஆபத்தெல்லாம் நான் தான் ஷீல்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே இவாளுக்கு ஆபத்து வந்தது, இவாளுடைய பஸ்தியே மாற்றினேன், இருக்கிற இடத்தையே நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சேன். அத்தனை பேரும் எல்லாரும் வந்துருங்கோ, ஒட்டுமொத்தமாக வந்துருங்கோ, வாங்க துவாரகைக்கு போகலாம்னு அவளை காப்பாற்றி கொடுத்து. அப்போ தாஸ்யம் ஐஸ்வரவாதேன ஞாதீனாம் ச கரோம்யஹம். அவனுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நான் சிரமப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன். அதுக்கு மேலே அர்த்தபோக்தா ச போகானாம். எங்கேயாவது இலை போட்டு நான் சாப்பிட்டது உண்டா தெரியுமா? அதுவே கிடையாது. போராத குறைக்கு உபய விபூதி யுக்தனாய் இருக்கக்கூடியவன் எனக்கு போய் இந்த உபயோகமத்த மணியில் ஆசைன்னு சொல்லிட்டு எவனோ திருட்டு பட்டம் கட்டினான் இந்த அலையில. வாக்துருக்தானி சக்ஷமே. அப்ப எவ்வளவு துக்கம். திரௌபதி கிருஷ்ணாமாம் தூரவாசினம் என்று கோவிந்த புண்டரீகாட்சான்னு அழைச்சா, அதிலிருந்து நான் போலையேன்னு நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப கிருஷ்ணாவதாரத்தில் முழுக்க அழுது கொண்டே இருந்திருக்கிறான். இருந்த 120 வருஷமா அழுகதான் பாவம் அவனுக்கு. ஆனால் ராமாவதாரத்தில் 10 மாசம்தான் அழுக. அப்படி அமைந்திருக்கிற போது இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம், எங்கள் மாதவனே கண்ணுரனிற்கிலும் காணகில்லா உலகோர்கள். அப்ப அந்த எம்பெருமான் நேர வந்து நின்னும் கூட லோகத்தவர்கள் அவனை பார்க்க முடியவில்லை. அதனால்தான் பெருமான் தெரிவிக்கிற வார்த்தை, அவதார ரகசியத்தை காட்டுகிறான். அவதார ரகசியத்தில் கண்ணா நீ பிறக்கிறேன்னு சொல்றாய், எப்போ பிறக்கிறாய் அப்படின்னு கேட்டா, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எவ்வப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிறதோ, அதர்மத்துக்கு ஏற்றம் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் பிறக்கிறேன். ததா ஆத்மானம் ஸ்ருஜாம்யஹம். ஸ்ருஜாமி பிறப்பிக்கிறேன் அர்த்தம். பிறக்கிறேன் பிறப்பிக்கிறேன் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆத்மானம் என்னை பிறப்பிக்கிறேன் அப்படின்னா நான் பிறக்கிறேன் அர்த்தம். ஆத்மானம் என் ஆத்மாவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எனக்கு ஆத்மா ஆறு தெரியுமா? இன்னொரு இடத்துல கீதையில பகவான் காட்டுறார், ஞானி து ஆத்மைவ மே மதம். ஞானிகள் தான் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறார்கள். அப்ப ஞானிகளை நான் பிறப்பிக்கிறேன்.
அப்ப தன்னால எப்ப காரியம் முடியலையோ அப்ப ஞானிகளை பிறப்பிக்கிறார். தெரிவிக்கிற வார்த்தை. திருக்குறுங்குடி எம்பெருமான் அங்க எம்பெருமானார் எழுந்தொள்ளுகிறார். நீர் உலகத்தை எல்லாம் இந்த மாதிரி திருத்தினீரே, நான் எத்தனை அவதாரம் பண்ணினேன், என்னால திருந்தாத உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை நீர் என்னமா திருத்தினீர் அப்படின்னு கேட்டு, அப்போ நீ கேட்கிறபடி கேட்டேன்னா சொல்றேன், இந்த மாதிரிலாம் கேட்டால் சொல்ல மாட்டேன். திடீர்னு போகிற போக்கில் சுவாமிகள்கிட்ட சுவாமி இது சந்தேகம் அது சந்தேகம்னாக்கா வா திருமாளிகைக்கு வா, மடத்துக்கு வா, கிரமமாக கேளு, நீ அதுக்குண்டான ட்ரெஸ் கோடோட வா சொல்லி வர மாட்டாரா? போகிற போக்கில் கேட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்லை இல்லை கிரமமாக கேட்குறேன். என்ன பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய ஆசனத்தை இவருக்கு கொடுத்து அது மேலே இவரை உட்கார வச்சு தான் கீழே உட்கார்ந்துட்டு கையை கட்டிட்டு கேட்டு இருக்கிறார். அப்ப தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை, எப்படி உலகத்தை திருத்தினீர், துவயமந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டோ என்ன சொன்னார்னா, நீர் என்ன சொன்னீர் கீதையில சொல்லியிருக்கீர், வாஸ்தவம் தான், அழகா சொல்லியிருக்கீர். கீதா வாக்கியங்கள்லாம் தப்பு கிடையாது, பொய் கிடையாது, எல்லாம் சத்தியம். ஆனா அதுல சொன்னது நாம் பெரியவன் நாம் பெரியவன், மத்த பரதரம் நான் எது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மாமேகம் சரணம் ரஜா, என் காலில் விழு என் காலில் விழுன்னு அடிச்சுட்ட. எவனாவது நாம் பெரியவன் என் காலில் விழுன்னு சொன்னா வருவானா? நான் என்ன சொன்னேன், அவன் காலில் விழு அவன் பெரியவன். அதனால என் வார்த்தை பலிக்கிறது, என்னால லோகத்தை திருத்த முடிகிறது. அப்போ பகவானாலே திருத்த முடியாத உலகத்தை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் திருத்துகிறார்கள். அதனால ஓங்கி நிற்கிறார். அவ பெருமாளை விட ஓங்கிட்டாள் ஆய்வா. ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார், எத்தனையோ பாசுரங்கள் பாடியிருக்கிறார். 1102 பாசுரங்கள் கொண்ட திருவாய்மொழி பிரபந்தம். அதுக்கு மேல 100 பாசுரங்கள் கொண்டதாய் அமைந்திருக்கக்கூடிய திருவிருத்தம். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பேர் இல்லை. 87 பாசுரங்கள் இருக்கக்கூடியதான ஒரு பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதின்னு பேரு. என்ன பெரிய திருவந்தாதி, அது போய் பெருசா? பெரிய திருமொழின்னு சொன்னா அது வாஸ்தவம் தான், நிறைய இருக்கு. 1084 பாட்டு இருக்கு. பெரிய திருமடல்னா 2 திருமடல்களுக்குள்ள அது பெருசா இருக்கு. அதெல்லாம் பெருசு பெருசுன்னு சொன்னா சொல்லலாம். மற்றபடி 87 பாசுரம் இருந்தால் எதுக்கு பெருசுன்னு சொல்றான்னா, தமிழ்நாட்டில் கொஞ்சம் வயசானவாழ பெருசு அப்படின்னு கூப்பிடுவா, கொஞ்சம் பரியாசமா பெருசுன்னு. 87 வயசானா பெருசு தானே. அதனால 87 பாசுரம் பெரிய திருவந்தாதி சொல்லிடலாம் இல்லையோ. அதுல என்ன விஷயம்னா, அந்த பாசுரத்தினுடைய அளவுக்கு பிரபந்தத்தினுடைய அளவுக்காக பெருசுன்னு கிடையாது. அதுல ஒரு பாசுரம் பாடுறார் ஆழ்வார், புவியும் இருவிசும்பும் நின்னகத்தா. எம்பெருமானே, இந்த பூமி ஆகாசம் எல்லாத்தையும் நீ உள்ளுக்குள்ள வைத்து அடக்கி கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணியிருக்கிறாய் என்னால், என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய், என்னுடைய காது வழியா புகுந்து எனக்கு உள்ள உட்கார்ந்துருக்கு. அவிவின்னி, இப்ப சொல்லு, யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார். நான் பெரியவனா நீ பெரியவனா? எல்லாத்தையும் உனக்குள்ள அடைக்கின்றிருக்கிற நீ பெரியவனா, உன்னையே எனக்குள்ள அடைக்கின்றிருக்கிற நான் பெரியவனா? அப்ப பார்க்கிற போது உபகாரிய வஸ்து கௌரவத்தாலே ஈஸ்வரனை காட்டு ஆச்சாரியனை காட்டில் ஈஸ்வரன் அதிகம் அதிகன் அழகா காட்டியிருக்கார் ஸ்ரீவஜன பூஷணம் என்கிற திவ்ய கிரந்தத்தில். உபகாரிய வஸ்து கௌரவத்தாலே நாம பகவானை அடையிறோம். பகவானுடைய கருணையினால்தான் தான் ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைக்கிறார். ஈஸ்வரஸ்ய ச சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் ஹரேஹே விஷ்ணோ கடாட்சமத்வேஷம் ஆபிமுக்கியம். ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா. ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்னால் அதுக்கு இன்னென்ன காரணங்கள் இருக்கின்றன. பகவானுடைய நல்லெண்ணம், பகவானுடைய நல்ல எண்ணம், அவரவர்கள் வாழணும் 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 அப்படின்ற நல்ல எண்ணம் ஆச்சாரிய பிராப்திக்கு காரணம். எதிர்ச்சா சுகிருதம், அதனால நாம நம்மை அறியாமல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்லது.
நம்ம அறியாமல் பண்ணின நல்லது எதுன்னு கேட்டா, நம்ம கிரகத்து வாசல்ல ஒரு சேரை போட்டு வச்சிருக்கோம் நாம உட்காரணுன்றதுக்காக. யாரோ ஒருத்தர் பெரியவர் பரம பாகவதர் கால் வலிக்கிறதுன்னு ஒரு 5 நிமிஷம் நமக்கு தெரியாத அதில் உட்காந்துட்டு போனார். நமக்கு தெரியவே தெரியாது. உடனே பெருமாள் கணக்கு எழுதிக்கிறார், ஒரு பாகவதருக்கு சேர் போட்டு உட்கார வச்சியே அப்படின்னு கணக்கு எழுதிக்கிறார். அப்போ நம்முடைய ஒரு நல்ல காரியத்தில் ஒன்று ஆட் ஆகும். அப்போ பாயிண்ட் கூடுறது நமக்கு. சாதாரணமாக அநேக விஷயங்கள் இருக்கும் இல்லையோ, உனக்கு இத்தனை பாயிண்ட் வந்திருக்கு இந்த காரியத்தினால, நீ இதுக்கு இவ்வளோ பணம் அனுப்பிச்சு அதுக்காக இவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு செல்ஃபோனில் வருத. அது மொத்தமாக சேர்ந்ததுன்னா ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி பெருமாள் பாயிண்ட் ஆட் பண்ணுறார். எதிர்ச்சா சுகிருதம் அரே, இந்த சுகிருதம் சேர 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 பெருமாள் நம்மளை பார்க்கிறார். விஷ்ணு கடாட்சம், அந்த கடாட்சம் வந்ததேயானால் நமக்கு என்ன கிடைக்கிறது? பகவானிடத்திலேயும் பாகவதர்களிடத்திலேயும் ஆச்சாரியர்களிடத்திலேயும் இருக்கிற வெறுப்பு நீங்கிறது, கோபம் நீங்கிறது. அத்வேஷம், வெறுப்பு நீங்கித்தனா அவ பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆசை உண்டாகிறது. இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அடிப்படை காரணம் பகவான். ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு பகவானுடைய கிருபை இருக்கிறது. அப்ப எனக்கு ஆச்சாரியன் எதனால கிடைச்சார் தெரியுமா? பகவானால் கிடைச்சார் அப்படின்னு. சரி, பகவான் நமக்கு எதனால கிடைக்கிறான்? இப்போ இது ஒன்று இருக்கும், இந்த ஆச்சாரியனால பகவான் கிடைக்கிறான். இந்த ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே தான் நமக்கு பகவான் கிடைக்கிறான். திருமந்திரம் கைப்புகுந்தவாறே ஆச்சாரியன் கைப்புகும், ஆச்சாரியன் கைப்புகுந்தவாறே மீட்சியின்னி வைகுந்தமாநகர் மத்தது கையதுவே என்று பரமபதம் கைப்புகும். அப்போ ஆச்சாரியனால நமக்கு பகவான் கிடைக்கிறார். இப்ப யாருக்கு பெருமை அதிகம்? பகவானுக்கு பெருமை அதிகமா ஆச்சாரியனுக்கு பெருமை அதிகமானா? ஐயா, ஆச்சாரியனுக்கு என்ன பெருமை, பகவானுக்கு தான் பெருமை. என்ன இந்த மாதிரி சொல்லிட்டீரே அப்படின்னு கேட்டா, அது வேற ஒரு காரணம் கிடையாது. ஆச்சாரியானுகிரகத்தால் எனக்கு என்ன கிடைக்கிறார்னா, ஏதோ 10 ரூபாய் பெருமானமான பகவான் தான் கிடைக்கிறார். ஆனால் பகவான் அனுகிரகத்தால கோடி ரூபாய் பெருமான ஆச்சாரியன் கிடைக்கிறார். அப்ப எனக்கு யார் பெரிய உபகாரம் பண்ணவா? பெருமாள் உபகாரம் பண்ணாரா, ஆச்சாரியன் உபகாரம் பண்ணாரா? பெருமாள் தான் உபகாரம் பண்ணார். பெருமாள் தான் வசந்த ரத்னத்தை கொடுத்திருக்கார். ஆச்சாரியன் என்ன கொடுத்திருக்காருன்னா பெருமாளை தானே கொடுத்திருக்கார். ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய பெருமை அதனால உபகாரிய வஸ்து கௌரவத்தாலே ஆச்சாரியனிற்காட்டில் ஈஸ்வரன் அதிகன், இதுலையும் ஆச்சாரியனுடைய பெருமை தான் காட்டப்படுகிறது. அப்ப பெருமாளை விட ஓங்கி நிற்பவராக இந்த ஆச்சாரியன் தான் அமைந்திருக்கிறார் என்று காட்டக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. அதனால்தான் கண்ணா இவ்வளவு அர்த்தம் சொல்றியே கீதையில, நீ இவ்வளவு அர்த்தம் சொல்றியே, இவ்வளவு நல்ல நல்ல அர்த்தங்கள்லாம் சொல்றியே, நீ என்னமா சொல்ற அப்படின்னு ஆச்சரியப்படுறான் அர்ஜுனன். இதுக்கே மயங்கி போயிடாத, நீ இதுக்கே பெருசா நினைச்சுடாத. நீ என்னிடத்துல கீதை கேட்கிற போது எந்த அழகில் கேட்கறேன்றது எனக்கு தெரியும். ஏன்னா கீதோபன்யாசமெல்லாம் முடிஞ்சு போச்சு, யுத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு ஒரு நாள் கண்ணனும் அர்ஜுனனும் உட்கார்ந்துருக்குச்சே, என்னமோ யுத்த ரங்கத்தில் கலகலகலனே எத்தையோ சொல்லிட்டு இருந்தீ, என்ன சொன்ன நீ? ஒன்றுமே புரியல எனக்கு. நீ என்ன சொன்ன, இன்னொரு தரம் எனக்கு அதை சொல்றியா அப்படின்னு கேட்டு, உடனே எம்பெருமான் என்ன பண்ணான்னா தலையில் கை வச்சுட்டான், தள்ள அடிச்சுக்கிறான். ஐயையோ, உனக்கு போய் கீதை சொன்னேன்னு நான். நோ நம ஸ்ரத்தானோசி, ஸ்ரத்தை இல்லாமல் கேட்டு தோல்ச்சியே. மூலையில் இருந்தவனை உன்னை முத்தத்தில் உட்கார வச்சு அவள் போரி அவிழ்ப்பாரை போல எல்லா அர்த்தத்தையும் கொட்டினேன். இவ்வளவு கொட்டியும் நியூனம் அஸ்ரத்தானோசி. அதுக்கப்புறம் தான் சுருக்கமாக கீதோபன்யாசம் பண்ணுகிறார். அது அனுகீதைன்னு பேர். அப்போ அர்ஜுனன் கண்ணனும் பெருமானிடத்துல கேட்டதே ஸ்ரத்தை இல்லாமல் கேட்டிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அதனால நீ என்ன லட்சணத்தில் கேட்கறன்னு எனக்கு தெரியும். ஆனா ஞானிகள்லாம் வரப்போறா, அவளிடத்துல கேட்கச்சே ஸ்ரத்தையா கேளு.
என்னிடத்துல கேட்கிற மாதிரி கேட்காத ஸ்ரத்தையா கேளு. எப்படி கேட்கணும்னா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்சினா. தத்துவதர்சிகள் உண்மையை கண்டவர்கள், கண்டேன் கண்டேன் கண்டேன்னு சொல்லக்கூடியவர்கள். சாமான்யமாக ஒரு வேதாந்தம், வரட்டு வேதாந்தம் சொல்லுவர்கள் சில பேர். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். யார் யார் பார்த்தாலோ அவ சொன்னது கிடையாது, யார் யார் சொல்றாளோ அவ பார்த்தவா கிடையாது. ஆனால் கண்டு சொன்னவர் எங்க பேயாழ்வார். என்ன சென்னைக்காரர், அடியன்னு சென்னதான். ஒரு தரம் சொல்ல கண்டேன்னு. ஆழ்வார் கண்டேன் கமல மலர்பாதம் சொன்னார். ஆனா எங்க பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்று கண்டேன் 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 கண்டேன்னு 5 தரம் சொல்றார். பரத்வாதி பஞ்சகமும் கண்டேன்ற மாதிரி இருக்கு. பராவஸ்தையிலையும் கண்டேன், வியூகாவஸ்தையிலையும் கண்டேன், விபவாவஸ்தையிலையும் கண்டேன், அந்தர்யாமித்துவத்திலையும் கண்டேன், அர்ச்சையிலையும் கண்டேன். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது கண்டேன் கண்டேன் கண்டேன்னு நேர கண்டவர்களாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் தத்துவதர்சிகள், தத்துவத்தை பார்த்தவர்கள். அந்த தத்துவத்தை பார்த்தவர்கள் மகாத்மாக்கள் அவதரிக்கப் போகிறார்கள். அவர்களிடத்துல கேட்கச்சே தத்வித்தி பிரணிபாத்தேனா, அவர்கள் முன்னால வணங்கி கேட்பாயாக. பிரணிபாத்தனம்னா என்ன அர்த்தம்? பாத்தனம் விழுதல். அவள்கிட்ட விழுந்து கேட்பாயாக. பத்தனம் நிபத்தனம் நன்னா விழுந்து கேளு, பிரணிபாத்தனம் மிக நன்றாக விழுந்து கேளு. விழறதுன்னா அடிபடாம விழறது, நன்னா விழறதுன்னா கொஞ்சம் இப்படி சின்ன செராய்ப்பா இருக்கிறது, ரொம்ப நன்னா விழுறதுன்னா கையோ காலோ ஃப்ராக்சரா இருக்கு. அந்த மாதிரி கேளுன்னு சொல்றாரா? அப்படி அல்ல. உன்னுடைய சரீரம் முழுக்க கீழே விழுந்து அவர் திருவடி வாரங்களிலே கேளு. அப்பொழுது அகங்காரம் தொலைய பெற்று கேளு. அதுதான் நன்னா விழறது. மிக நன்றாக விழறதுன்னா சாஸ்திரம் சொல்லி இருக்கு இவர் காலில் விழறதுக்கு, அதனால விழறேன் என்கிற எண்ணம் இல்லாமல் ஆசையோட விழுவாயாக, பிரீத்தியோட விழுவாயாக. அதத்தான் பதனம் நிபதனம் பிரணிபதனம். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா. அவர்களுக்கு சுশ্ரூஷ பண்ணு. பரிப்ரஷ்னேனா அவர்களிடத்துல அடங்கி ஒடுங்கி கேட்பாயாக. உபதேக்ஷயந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்சினா. தத்துவதர்சிகளாய் இருக்கக்கூடியவர்கள் உனக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்கள். அப்போ பகவானை விட ஓங்கி நிற்கிறாள் இல்லையா இந்த ஆச்சாரியாள்? அதனால ஓங்கி. இன்னும் உலகளந்தாவுக்கு அர்த்தம் சொல்லணும், உத்தமனுக்கு அர்த்தம் சொல்லணும். இது வரைக்கும் ஆச்சாரியன். அவருடைய பேர் பாடுறதுன்னா என்ன? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யறதுன்னா என்ன? சென்னலூடு கயலு வளருதுன்னா என்ன? ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பார். இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு அர்த்தம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அவ பார்க்கிற போது உலகளந்தா, உலகளந்தான்றதுனால என்ன தெரியறது? 2 அம்சங்கள் காட்டப்படுகிறது. 3 அடியாலே உலகத்தை அளந்தான். இந்த வாமனமூர்த்தி மகாபலியின் இடத்துல போய் நின்னான். குள்ளமா இருக்கா. குள்ளமா இருந்ததும் அவன் தனக்கு வேண்டியதை கேட்கிறான் வாமனமூர்த்தி. அவனோ அவ்வளவு பெரிய உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கான். சுத்தி யாகம் நடக்கிறது. ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு கோஷம். இதுவோ சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை, அதுலேயும் குள்ளமான பிள்ளை வேற. இது போய் எதுக்கு தனக்கு என்ன வேணும்ன்றத கேட்க கூட தெரியல பாவம். நிலம் நிலம் அப்படின்னு அவங்க அதுலேயே விழும். அது காதில் உழவே இல்லை. என்னன்னு கூட திரும்பி பார்க்கல. உடனே கோபம் வந்துருது இந்த குழந்தைக்கு. அவன் பேரை சொல்லி கூப்பிடுறது, பேரை கூட முழுக்க கூப்பிடல, மாவலி அப்படின்னு கத்துறது. உடனே ஆரவன் என் பேரை மகாபலின்ற பேரை எங்க தாயாரே கூப்பிட்டதில்லை, அதை கொச்சையா சுருக்கி மாவலின்னு கூப்பிடுறவன் ஆறு அப்படின்னு அப்படி குனிஞ்சு பார்த்தான். அடுத்த க்ஷணம் இந்த குழந்தைக்கு எடுத்து மூவடி. இது எங்க தெரியுதுன்னா ஆழ்வாருடைய பாசுரம்.
நிலம்மாவலி மூவடியன்னு அனன்விதமாக இருக்கிறது. இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கணும்னா இட் ஷுட் கிவ் ஃபுல் சென்ஸ். நிலம், மாவலி, மூவடி மூணுமே 3 பெயர் சொற்கள், 3 நவுன்ஸ். 3 நவுன்ஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் ஆகுமா? அதில் ஒரு வெர்பு இருக்க வேண்டாமா? எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் எல்லாம் இருக்க வேண்டாமா? கர்த்தா, கர்மா, கிரியா எல்லாம் இருக்க வேண்டாமா? நிலம்மாவலி மூவடி. ஏன்னா இது வரைக்கும் எங்கேயும் போய் பிச்சை எடுத்தது கிடையாது. பகவான் எங்கேயாவது எடுத்திருக்கானா? பிக்ஷார்த்தியா போயிருக்கானா? போனது கிடையாது. முன்பின் செய்யாத காரியத்தை இந்த மாதிரி தான் ஆகும். இதுக்கு முன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போய் இப்படி தான் பிச்சை எடுக்கணும்னு தெரியும். எடுக்கச்சே பிறந்த அன்னைக்கே ஏதோ பிரம்மச்சாரி உபநயனம் பண்ணா நான் போய் பிக்ஷார்த்தியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தாடா பாவம். ஐயோ பாவம், என்ன பண்ணும் குழந்தை? கொள்வன் நான் மாவலி மூவடி தாவென்ன கள்வனே. இன்னொரு இடத்துல ஆழ்வாருடைய பாசம். இந்த குழந்தை வர்றது ரொம்ப அழகாக இருக்கு. வாமன அவதாரத்தில் பெருமாளுடைய அழகு ஆச்சரியமான அழகு. குள்ளமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மூக்கு, அதுக்கேற்ற மாதிரி கண், தாமரை கண் அழகா, நெத்தியும் அழகா, அதில் அழகான திருமண்காப்பு, சின்ன குடுமி பின்னால் ரொம்ப நன்னா இருக்கு குழந்தை. முப்பொறி நூலி நன்மார்பி நன்முஞ்சயன் விஞ்ச கற்பதோர் நாவன் அனல் படு கையன் அற்புதன் அற்புதரே அறியும் தன்மையன் சிற்பதம் ஒப்பதொரு மெய்க்கொடு கொண்டா காட்டினான். ஆக அந்த ஞானமே வடிவெடுத்தா போல குழந்தை வருது. அதுவும் சின்ன பிள்ளை, பிரம்மச்சாரி பிள்ளை ஒரு கௌப்பீனத்தை கட்டி கொண்டு வருகிறது, கையில் இடுப்பில் முஞ்சி இருக்கிறது, கையில் ஒரு தண்டத்தை எடுத்து கொண்டு வருகிறது, ஒரு சின்ன கமண்டலத்தை எடுத்துன்னு வருது, ஒரு கொடையை பிடிச்சிட்டு வருது, அழகான புருவம், அழகான நெத்தி, ரொம்ப சின்னதாக இருக்குது, தேஜஸோட கூடி இருக்கு. வெகு தூரத்தில் இருந்து அந்த குழந்தை வருகிற போது மகாபலி இப்படி பார்க்கிறான், ஆனந்தம் தாங்கலை. இவ்வளவு அழகா இருக்க ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை வருதே, இதை பார்த்தா எல்லாம் இந்த குழந்தைக்கு இருக்குன்னு தெரியுது. நேர பார்த்தா தெரியுது இவன் உபய விபூதி ஐஸ்வர்ய யுக்தன்னு. கண்ணை பார்த்தாலே நம்முடைய ஐஸ்வர்யம் தெரியும். அவனுடைய ஐஸ்வர்யம் கண்ணை பார்த்தாலே தெரியுது, திருக்கண்களை பார்த்தாலே தெரியுது. இந்த குழந்தை நம்மக்கிட்ட ஏதாவது வாங்கிக்கணுமே, வாங்கிக்குமா? இந்த குழந்தைக்கு கொடுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அவன் நினைத்து கொண்டு நினைச்சிட்டு இருக்கான். இந்த குழந்தை வந்துதான் கொள்வன் நான், நீ கவலைப்படாத, நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னால மகாபலி பின்னால அவனுடைய பத்னிமார்கள்லாம் நின்றுட்டு இருந்தா. அவள்லாம் இந்த குழந்தையை பார்க்கிறா. உடனே மகாபலியை தோளை தொட்டு, இதை பாருங்களேன், அதை பாருங்களேன், அதை பாருங்களேன். என்ன ஒரு குழந்தை வரான், அவன் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொன்னா சொல்லாது கொடுத்துரும். மன்னன் தன் தேவி மார்கண்டு மகள் வெய்தா. அதுக்கு மேல இன்னொரு விஷயம், இந்த குழந்தை வீதியில் வந்து கொண்டு இருக்கிறது. மகாபலியினுடைய மாளிகையினுடைய உப்பரிக்கையில் ஒரு பொண்ணு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ அழகா இருக்கே, இந்த குழந்தைக்கு நாம தாய்ப்பால் கொடுக்கணுமே, அவளுக்கு ஆசை வந்தது. அப்போ இந்த குழந்தை இப்படி மேலே பார்த்து சரின்னு தலையாட்டு போயிடுத்து. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இல்லை, இன்னொரு அவதாரத்தில் வா, அப்போ நான் உன்னிடத்துல பால் குடிக்கிறேன்னுட்டு. இன்னொரு அவதாரத்தில் என்ன, அசுர பெண் பிள்ளையானபடியாலே அவள் பூத்தனை என்னும்படியான அசுர பெண் பிள்ளையாக வந்தா, கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு பாலை கொடுத்தா, பால் என்ன உன் உயிரியே இப்போ வாங்கிக்கிறேன்னுட்டார் கண்ணன் அந்த பகவான். அதற்கனுகுணமாக இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளை பேர் ரத்னமாலான்னு பேர். இது பத்ம புராணத்தில் இருக்கிற சரித்திரம், அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இதில் அவன் கொடுத்த போது 3 அடின்னு கேட்டான், 3 அடியாலே லோகத்தை அளந்து கொண்டான். அந்த மாதிரி ஆச்சாரியன் 3 விஷயங்களாக சொல்லி சிஷ்யர்களாகிற உலகத்தை அளக்கிறார். அதனால திரிவிக்ரமனாக உலகளந்தான், ஓங்கி உலகளந்தா. 3 விஷயங்கள்னா என்ன? பல 3 விஷயங்களாக அமைந்திருக்கின்றன. அதாவது அற்புதமாக விஷயம் தெரிவிக்கப்படுறது. அதில் இன்னொரு விஷயம் அற்புதமாக காட்டணும். சின்ன காலை காட்டி பெரிய காலாலே அளந்தார். அந்த மாதிரி சின்ன மந்திரத்தை சொல்லி பெரிய அர்த்தத்தை புரிய வைக்கிறார் ஆச்சாரியர்.
ஆக 8 எழுத்து மந்திரம்தான். அதை சொல்லி எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார். 3 ரகசியத்ரயம் திருமந்திர துவய சரமஸ்லோகங்களாகிற ரகசியத்ரயத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார். கீதையினுடைய முதல் ஷட்கம், 2ஆம் ஷட்கம், 3ஆம் ஷட்கம், 6 அத்தியாயங்களாக 18 அத்தியாயங்கள். அந்த அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியன் சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரியாக தத்துவத்ரயம், சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்னும்படியான 3 தத்துவங்களை பற்றின அறிவை நமக்கு கொடுக்கிறார். அதே மாதிரியாக ஓங்காரம் நமஹா நாராயணாயா 3 பதங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் தான் கொடுக்கிறார். அதே மாதிரியாக இன்னது பரதத்துவம், இது மேலான உபாயம், இன்னது மேலான பலன் என்ன தத்வைத புருஷார்த்தங்களாகிற திரயத்தையும் கொடுக்கிறார். 3 எத்தனை 3 கொடுக்கிறார். ஆக அந்த வாமனமூர்த்தி திரிவிக்ரமூர்த்தியாக இருந்தது ஒரு 3 லோகம்தான். ஆனால் ஆச்சாரியன் எத்தனை 3களை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அந்த ஆச்சாரியன் ஓங்கி உலகளந்திருக்கிறார். சரி, உலகளந்த சரித்திரத்தினால என்ன தெரியறது அப்படின்னு கேட்டால், உலகளந்தான் எம்பெருமான் மேல இந்த திருவடி எங்க போச்சு தெரியுமா? நேர சத்தியலோகத்து வரைக்கும் போச்சு. சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கிற இடத்த அந்த தரையை பிளந்துட்டு மேலே வருது. பார்த்தா அற்புதமான திருவடி தாமரைகள். இது பகவான் வகுத்த சேஷியினுடைய திருவடின்னு எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டார்கள். இது வேற ஒரு காரணம் இல்லை, அதில் இருக்கிற அடையாளம். இவன் தான் பரதத்துவம்னு காட்டி கொடுக்கக்கூடிய அடையாளம் அந்த திருவடிகளில் இருக்கிற அடையாளம். ரேகாமய துவஜசுதா கலசா தபத்ர வஜ்ராங்குஷாம்புருக கல்பக சங்க சக்கரைஹி பவ்யைர் அலங்கிருத தலவு பரதத்துவ சின்னைஹி ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. பரதத்துவ சின்னங்கள் ரேகாமய துவஜசுதா கலசா தபத்ர. அதில் இருக்கக்கூடியது என்னென்ன ரேகைகள்? சங்க ரேகை இருக்கும், சக்கர ரேகை இருக்கும், கதை ரேகை இருக்கும், கோடி இருக்கும், கலசம் இருக்கும். எல்லா ரேகைகளும் பதிந்திருக்கும் அந்த திருவடித்தாமரைகளிலே. அதான் ஆளவந்தார் ஆசைப்படுறார். திரிவிக்கிரம பெருமாளே, மூலகலந்த பெருமாளே, கதாபுனசங்கர தாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷதி. தேவரீருடைய இந்த அடையாளங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் என்னுடைய தலையை எப்ப அலங்கரிக்க போகின்றனான்னு காட்டுறார். அப்ப அந்த திருவடிகளை பார்க்கிறார் பிரம்மா. ஆஹா, இது பரமபுருஷனுடைய திருவடித்தாமரைகள் அல்லவா? இந்த பரமபுருஷனுடைய திருவடித்தாமரைகளை நாம் வழிபட வேண்டுமல்லவா அப்படின்னு அமைந்திருக்கக்கூடிய நிலை. அதனால் தெரிவிக்கக்கூடியது. உடனே தான் பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து அந்த திருவடிகளை விளக்கினார். குறைகொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறைகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரைகொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. அங்கிருந்து தீர்த்தத்தை சேர்த்தார். அது அப்படியே பிரவகித்தது. அதுதான் கங்கா தீர்த்தம், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். கங்கை போதர கால் நிமிர் தருளியனம் கண்ணன் வந்துரை கோயில் கொங்கை கொங்கவை காட்ட வாய்க்குமுதங்கள் காட்ட மாபதுமங்கள் மங்கை மார்முகம் காட்டிடு நாங்கூர் வன்புருடோத்தமமே. திருநாங்கூர் திவிதேசங்களிலே வன்புருடோத்தமன் புருஷோத்தம பெருமாள் சந்நிதி. அந்த சந்நிதிக்குன்னு பாசுரம் பாடுகிற போது கங்கை போதர கால் நிமிர் தருளியா, கங்கையானது வரும்படியாக திருவடிகளை நீட்டியருளின எம்பெருமான் அப்படின்னு காட்டும்படியான திருவாக்கு அமைந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் என்ன தெரியுதுன்னா, பெருமான் ஸ்ரீபாதத்திலிருந்து அந்த தீர்த்தமானது பெருகிற்று. அப்போ அந்த கங்கா தீர்த்தத்துக்கு அபாரமான சுத்தி. அதனால்தான் கங்கா ஜலத்துக்கு அசுத்தியே கிடையாது. எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் அந்த கங்கா ஜலம் சுத்தி தான். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 3 விஷயங்கள் நம்மை சுத்தப்படுத்தக்கூடியதுன்னு சொல்றது. அந்த 3 விஷயங்களுக்கும் 3 பேர் கொடுத்திருக்கிறார்கள். ஏதாவது தீட்டு துடப்பு நிகழ்ந்து விட்டது, அந்த அசுத்தி போக வேண்டும் அப்படின்னு சொன்னால் பஞ்சகவ்யத்தை சேர்த்து கொள்ளுகிறோம். பசுஞ்சாணகம் சேர்றது, கோமூத்திரம் சேரும்படியான விஷயம், பசும்பால், தயிர், நெய், இந்த 5ஐயும் சேர்த்து மந்திரபூர்வமாக சேர்த்து கூட்டி ஆச்சாரியன் கொடுக்க, ஒரு புரோஹிதர் கொடுக்க, அதை பிராசனம் பண்ணினோமே ஆனால் நமக்கு சுத்தி ஏற்படுறது. அதுக்கு பேர் சாணகச்சாறுன்னு பேர்.
சாணகச்சாறு நம்மை சுத்தப்படுத்துகிறது அப்படின்னு காட்டினார்கள். மற்றொன்னும் நிறைய பாவம் பண்ணிட்டேன், பிராயச்சித்தம் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னா சேத்துவில் போய் ஸ்நானம் பண்ணுங்கோ. சேத்துவனுடைய வைபவம் காட்டுகிற போது அந்த சேத்து தரிசனமே நமக்கு புண்ணியகரம் அப்படின்லாம் சாஸ்திரம் காட்டுறது. அப்போ அந்த சேத்து ஸ்நானம் பண்ணினாலும் அங்கே போய் சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணுகிறார்கள். அதனால் அங்கே பாபங்கள் போகின்றன. அது சேத்துன்னா சமுத்திரம் தானே, அது சமுத்திரத்தில் பெருமாள் அணை கட்டினார். அப்போ அது உப்பு தானே, அதனால் அதுக்கு பேர் உப்புச்சாறுன்னு பேர். ஆழ்வார்த்தநகரி வானமாமலை இந்த பக்கமெல்லாம் போனாக்கா உப்புச்சாறுன்னு ஒன்று பண்ணுவா. அங்கே ஆங்கல்ல நம்ம பக்கத்தில் பண்ணுற மெந்திய குழம்பு மாதிரி இருக்கும். அது என்னமோ அதுக்கு தனி ப்ராசஸ் சொல்லுவா. அந்த மாதிரி உப்புச்சாறு, தேவர்கள் உப்புச்சாறு பெற்று போந்தார்கள். தேவர்களுக்கு என்ன அமிர்தம் கிடைச்சது? ஆழ்வாருக்கு நாள் தோள் அமுது கிடைச்சது, பெருமாளுக்கு பிராட்டின்ற அமிர்தம் கிடைச்சது. ஆனால் தேவர்களுக்கு உப்புச்சாறு பெற்று போந்தார்கள். அப்போ அது உப்புச்சாறு உப்புச்சாறுன்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அது சேத்து ஸ்நானம். அடுத்தது மற்றொன்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது கங்கா தீர்த்தம். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? பகவானுடைய திருவடி தீர்த்தம்னு வைக்கல, சடைச்சாறு. பரமசிவனாருடைய சடையில வந்து இறங்குறது. இங்க நமக்கு அங்க இந்த கங்கை தானே கிடைக்கிறது, ஆகாச கங்கை கிடைக்கிறது இல்லையே இங்க. அதனால சடைச்சாறுன்னு சொல்றது. இது மூணுமே நம்ம சுத்தப்படுத்துறது. இந்த மூன்றும் சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் இதெல்லாம் விட அதிகமாக சுத்தப்படுத்துவது எதுன்னா திருவடிச்சாறு, ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அப்போ ஆச்சாரியன் ஸ்ரீபாத தீர்த்தம் தருகிறார். நம்ம பார்த்தோமேயானால் ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லா நாளும் உண்டு இந்த ஸ்ரீமடத்தில். அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு இருக்கக்கூடிய வைபவம் எதுக்கும் கிடையாது. அடியேன் பல விஷயங்களில் பிராக்டிக்கலாக கண்டிருக்கிறேன். ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு சமானமாக அது எல்லா விதமான தோஷங்களையும், சரீரகதமான தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே உலகளந்தான்னு சொன்னபடியாலே மூன்றாக ஆச்சாரியன் பல அர்த்தங்களை சொல்லுகிறார். பகவான் உலகளந்தார் போலே பகவான் எப்படி ஸ்ரீபாத தீர்த்தம் அனுகிரகித்தானோ கங்கையாக, அந்த மாதிரியாக விசேஷ ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஆச்சாரியன் அனுகிரகிக்கிறார். அதனால உலகளந்தா ஆச்சாரியன். உத்தமன், உத்தமன்னாக்கா மத்தியமன்னு ஒருத்தன் இருக்கணும், அதமன்னு ஒருத்தன் இருக்கணும், அதமாதமன்னு ஒருத்தன் இருக்கணும். இப்போ உத்தமன்னா ஆச்சாரியாள். இந்த ஆச்சாரியாள்லேயே இப்படி பாகுபாடு உண்டு. அதமாதம ஆச்சாரியன், தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனான ஆச்சாரியன். நமக்கு பகவானை விட்டு விலகும்படியான நூல்களை யார் கற்பிக்கிறாரோ அதுக்கு வந்து எத்தனையோ புஸ்தகம் இருக்கும் இல்லையோ. ஒரு காலத்தில் குழந்தைகளுடைய, தமிழில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் குழந்தைகளுடைய புஸ்தகங்களில் ஆஸ்திக்யத்துக்கு அனுகுணமாக நிறைய விஷயங்கள் இருக்கும். முதல்ல பார்க்கச்சே நீதி நூல்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி கடவுள் வாழ்த்துன்னு பெருமாளை பற்றின ஸ்தோத்திரங்கள் இருக்கும். திவ்ய பிரபந்தத்திலேருந்து சில பாசுரங்கள் இருக்கும். தேவார திருவாசகத்திலிருந்து சில பாசுரங்கள் இருக்கும். அந்த மாதிரிலாம் அவர்கள் வைத்து கொண்டு இருந்தார்கள். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் கற்பிக்கிற ஆச்சாரியன் அதமாதம ஆச்சாரியன். மற்ற பாக்கிய குதிருஷ்டி சாஸ்திரங்களை யார் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, வேதாந்தத்துக்கு புறம்பான அர்த்தங்களை யார் சொல்லிக் கொடுக்கிறார்களோ, நாஸ்திக பிரச்சாரம் பண்ண அதுக்கும் ஆச்சாரியனோட மொழியோ. தெய்வத்தை வேணா ஒத்துக்கல, ஆச்சாரியனை ஒத்துக்கிறாளோ எல்லாரும். தப்பா விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒருத்தன் வேணும், சரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒருத்தன் வேணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அதமாதம ஆச்சாரியர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். சரி, அதம ஆச்சாரியர்களாக தாங்கள் அமைந்திருக்கக்கூடியவர்கள்னா சாஸ்திரம்தான், ஆனாலும் ஸ்ருங்கார ரச பிரதானமாக அமைந்திருக்கக்கூடியது. நான் உனக்கு இந்த காவியம் கற்றுக் கொடுக்குறேன், அந்த காவியம் கற்றுக் கொடுக்குறேன், இதெல்லாம் பாடம் தான். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சாமானிய சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. தர்க்கம் சொல்லிக் கொடுக்குறேன், வியாக்கரணம் சொல்லிக் கொடுக்குறேன், மீமாம்சம் சொல்லிக் கொடுக்குறேன், சாகித்யம் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த சாகித்யம் கற்றுக்கோ, விக்ரமோர் வசியம் கற்றுக்கோ, சாகுந்தலம் கற்றுக்கோ, மாளவிகாக்னிமித்திரம் கற்றுக்கோ.
இந்த மாதிரி காவியங்கள்லாம் இருக்கு. எத்தனையோ சிருங்கார ரச பிரதானம் நம்ம இந்த உலகத்து வாழ்க்கையில இது ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற ஆச்சாரியன் இருக்காரே, அவர் அதமாச்சாரியன் அப்படின்னு சொல்றது. இன்னும் சில ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், நீ இதை பண்ணேன்னா இது கிடைக்கும், இதை பண்ணா இது கிடைக்கும், மோட்சம் அடையறதுக்கு இந்த காரியம் பண்ணணும், அந்த காரியம் பண்ணணும், அந்த காரியம் பண்ணணும்னு கர்மகாண்டத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் மத்தியம ஆச்சாரியர்கள். இல்லை இல்லை நீ பக்தி யோகம் பண்ணு, இதெல்லாம் பண்ண வேண்டாம், கர்மகாண்டம் வேண்டாம், பிரம்மபாகம் இருக்கிறது, அந்த பிரம்மபாகத்திலே உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவாயாக அப்படின்னு சொல்ற ஆச்சாரியன் இருக்கிறாரே, பக்தியை உபதேசிக்கிற ஆச்சாரியர், அவர் உத்தமாச்சாரியர். இந்த பக்தியும் இல்லை, பகவான் தான் உபாயம். அந்த பகவானாகிற உபாயத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியது ரகசியத்ரயம். திருமந்திரம் சொல்றது, துவயமந்திரம் சொல்றது, சரமஸ்லோகம் சொல்றது, இந்த மூன்றையும் உபதேசிக்கிறாரே நம்முடைய ஆச்சாரியன். அவர் இருக்காரே உத்தமோத்தம ஆச்சாரியன், அவரைத்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். அவருடைய திருநாமத்தை பாட வேண்டும். உத்தமன் பேர் பாடி ஆச்சாரியனுடைய திருநாமத்தை பாடணும்னா குரோர் நாம சதா ஜபேத். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒரு பாகவதனும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். என்ன நாம ஜபம் பண்ணணும்னாக்கா என்ன மந்திரம் இருக்கிறது? நம்ம ஜீயர் சுவாமி ஒரு கூட்டம் ஒன்று வச்சார். அதுல அவ என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம் அப்படின்னு நியமிச்சார். அடியன் கேட்ட சுவாமி, தேவரீர் சமுதாயத்திலையும் நன்னா பார்த்துட்டு இருக்கு, சாஸ்திரானுஷ்டானத்திலையும் குறவில்லாத இருக்கு, சம்பிரதாய நிஷ்டையிலையும் குறவில்லாத இருக்கு. சாஸ்திரானுஷ்டானத்தை பார்த்தால் சமுதாயத்தை பார்க்க முடியாது, சம்பிரதாய நிஷ்டையை பார்த்தால் சாஸ்திரானுஷ்டானத்துக்கே அது சிரமமாக இருக்கும். இது மூணுத்தையும் தேவர் பேலன்ஸ் பண்ணுறதே, அதுக்கு என்ன மந்திரம்? இந்த மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீர் என்ன மந்திரம் வச்சுருக்கீர், தேவரீர் என்ன மந்திரம் வச்சுருக்கீர்னு கேட்டேன். ஒரே வார்த்தை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, அதுக்கு மேலே வேறு மந்திரம் கிடையாதுன்னு. அதுதான் குரோர் நாம சதா ஜபேத். எப்பவும் ஸ்ரீமதே ராமானுஜா, இதை விட பெரிய மந்திரமே கிடையாது. நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ அந்தமாதிருஷா. ராமானுஜா என்னும்படியான நாலெழுத்து நல்ல சாமர்த்தியம் இருக்கிற நாலெழுத்து. அப்ப சாமர்த்தியம் இல்லாத நாலெழுத்து உண்டான்னா அப்படின்னு? ஆமா இருக்கு. நாராயணா, நாராயணா, அதுவும் நாலெழுத்து தான், அதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. ராமானுஜா நல்ல சாமர்த்தியசாலியான எழுத்து. அந்த ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் தான் ஆச்சாரியன். ஆகவே குரோர் நாம சதா ஜபேத். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் காட்டுறார். நாம ஜபிக்கத்தக்கதாக அமைந்திருக்கக்கூடியது குரு பரம்பரையும் துவயமும். குரு பரம்பரையை ஜபிக்கணும், துவய மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி பண்ணினோமே ஆனால், உத்தமன் பேர் பாடினால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினால், ஆச்சாரிய குலத்திலே ஆசிரியித்து விட்டோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாடெல்லாம் தீங்கில்லாமல் 3 மாரிகள் பெய்யும். 3 மழைன்னா என்னது தெரியுமோ? வைதிகர்களுக்காக, வேதம் போதும் வைதிகர்களுக்காக, நீதி வழுவாத அரசனுக்காக, கற்புடை பெண்டிர்களான மாதர்களுக்காக. மாதர் மங்கையர் கற்புடை பெண்டிற்கு. ஆக மாதம் மும்மாரி என்று சொல்லப்படுகிறது. இதுதான் தமிழ்ல சொல்லியிருக்க. இப்ப வேதம் ஓதும் வைதிகர்னா யாரு? வேதத்தினுடைய சாரமாயிருக்கக்கூடிய பிரணவம். ஒரு மழை பிரணவார்த்த விசதீகரணம். ஆச்சாரியன் சொல்லும்படியான திருமந்திரத்திலே பிரணவார்த்தத்தை காட்டிக் கொடுக்கிறார், அது ஒரு மழை. அடுத்ததாக நீதி வழுவாத அரசன், அவன்தான் பிரஜைகளை காப்பாற்றுகிறான். நம்ம காப்பாற்றுவன் பகவான், பகவானே உபாயம் என்ன, பகவானுடைய ரட்சகத்துவத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய, பகவானுடைய உபாய பாவத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியது நமஹா. நமசப்தார்த்தம்
அந்த மழை ஒரு தரம் பொழியறது. அடுத்தபடியாக மாதர் கர்மங்கையர் கற்புடை பெண்டிர்னா என்ன அர்த்தம்? அவள் தன்னுடைய பர்த்தாவுக்காகவே இருக்கிறாள், பர்த்து சுশ্ரூஷையில் இருக்கிறாள், பர்த்திரு கைங்கரியத்தில் இருக்கிறாள். கைங்கரியம் புருஷார்த்தம்னு சொல்லும்படியான நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம் அது ஒரு மழை. ஆச்சாரியனை அடைந்தால் இந்த மழை தான் நமக்கு கிடைக்கும். ஆக பிரணவார்த்தம் கிடைக்கும், நம சப்தார்த்தம் கிடைக்கும், நாராயணாய சப்தார்த்தம் கிடைக்கும். இப்படி அமைந்திருக்கக்கூடியது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அதுதான் அற்புதமான ஒரு வச்சனத்தை எடுத்து உதாகரிக்கிறார்கள். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மய்யத்தே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. திருவஷ்டாட்சர மகாமந்திரம் சித்தி பெற்ற மகான் ஆச்சாரியன் அவர் கொண்டாடப்படும்படியான இடத்திலே, மகாபாகா மஹீயத்தே, சித்தி பெற்றவர் இருக்கிற இடத்துல இல்லை, சித்தி பெற்றவர் அவரை கொண்டாட வேண்டும். ஆச்சாரியனை அப்படி கொண்டாட வேண்டும். பிரத்யக்ஷே குரவ ஸ்துத்யாக, ஆச்சாரியனை நேரிலே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அமைந்திருக்கிறாரே, அதற்கனுகுணமாக அவர் கொண்டாடப்பட்டு விட்டாரேயானால் எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகா மய்யத்தே ந தத்ர சஞ்சரிஷ்யந்தி, வியாதி கிடையாது, துர்பிக்ஷம் கிடையாது, திருட்டு கிடையாது. அந்த இடத்துல ஆத்மாபகாரம்ன்ற திருட்டு கிடையாது, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற துர்பிக்ஷம் கிடையாது, கண்டதையும் அனுபவித்தல் என்னும்படியான வியாதி கிடையாது. ஆக அனன்யார் விசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று எல்லா சமிருத்திகளும் கிடைக்கும். ஆச்சாரியனை ஆசிரியித்தால், ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஒன்றிருந்து விட்டதேயானால் எல்லா நன்மைகளும் எத்திரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் எங்குமாகுமே என்று சொல்லும்படியாக எங்கும் திருவருள் கிடைக்கும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஏதோ சில விஷயங்கள், குறைஞ்ச விஷயங்கள் தான் விண்ணப்பம் பண்ணினேன். இருக்கிற அவகாசத்தில் நாளைய தினம் மேலே விசேஷமான வெள்ளிக்கிழமை அனுபவமாக அமைந்திருக்கக்கூடியது திருவேங்கடமுடையானுடைய அனுபவம். அது நீராஜனங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் முன்னால் உபன்யாசம் 6லிருந்து 7 மணிக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி 8, 8:15 வரைக்கும் ஆக்க மாட்டேன். 7 மணிக்கெல்லாம் மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அமைந்திருக்கிறது. திருவேங்கடமுடையானுடைய அனுபவம். சுவாமி எழுந்தொழியிருப்பார். விசேஷமாக திருவேங்கடமுடையான் கானங்களை எல்லாம் கேட்கும்படியான விஷயம். திருப்பாவையே கானத்துக்குண்டானதான மாதம். ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் பாடுதல் பாடுதல் பாடுதல்னு பல இடங்களில் தெரிவிக்கிறார். இந்த பாட்டை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? அது திருவேங்கடமுடையானுக்கு அமைந்திருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திலே எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நாளை தினம் சாயங்காலம் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உபன்யாசம். ஒரே மணிகாலம்தான். 1.5 மணிகாலம் கொடுத்தே பாசுரத்தை முடிக்க முடியல. 1 மணிகாலம் நாளைக்கு என்ன பெருமான் எப்படி சங்கல்பிக்கிறானோ அந்த கிரமத்தில் அமைந்திருக்கும். கோஷ்டியார் எல்லோரும் இன்றைய நாள்பாட்டை அனுசந்திக்க வேணும்னு பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் கிரமமாக உபன்யாசம். 6 மணிக்கு உபன்யாசம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கயலுகளா பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைபத்தி வாங்கா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நாளை यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज यतिराज यतिराज